முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, ஆறுமுக கடவுளே, சுப்பிரமணிய சுவாமியே, இன்பமே, ஈசனே, பரம்பொருளே, எங்கும் நிறைந்த பரபிரம்மே, சரணமையா சரணம், சரணமையா சரணம், சரணமையா சரணம், சிவாய் சிவம். மயில் வாகனனே, மயூர வாகனனே, எங்கள் நாதனே, குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, குமார கடவுளுக்கு அரோகரா, அரோகரா, குமார கடவுளுக்கு அரோகரா. முருகா. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமஹ. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமஹ. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமஹ. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமஹ. ஓம் ரமணாய நமஹ. ஓம் ரமணாய நமஹ. ஓம் ரமணாய நமஹ. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் பிரிய பாபாஜி நம. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. சொல்லுங்க வினோத். வணக்கம் சுவாமி. வணக்கம். சுவாமி, சொல்லுங்க. சொல்லுங்க வினோத். நேர்மை, நேர்மையாக இருப்பது எவ்வளவு அவசியம் சுவாமி. அதே நேரத்தில் யாருமே நேர்மையா இல்லை, நான் மட்டும் நேர்மையா இருந்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு விஷயம் நம்ம தவிர்க்கணுமா? எப்படி அதுல இருந்து மீண்டு வருவது சுவாமி இந்த கலியுகத்துல? பாருங்க, எல்லாரும் நேர்மைன்னா, இப்ப உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க நேர்மைனா அடுத்தவனுக்கு நான் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் நீங்க இந்த கேள்வியே கேட்குறீங்க. எனக்கு நான் நேர்மையா இருக்கணும்னு சொன்னா இந்த கேள்வி நீங்க வருமா? இப்ப பாருங்க, நீங்க வெளியே போயிட்டீங்க. வெளியே போனதுனால இந்த கலியுகம், இன்னைக்கு போய் நான் நேர்மையா இருந்தது கரெக்டா, நேர்மையா இருந்தது நியாயமா, நீதியா, தர்மமா, அடுக்குமா, அதெல்லாம் கேட்கறத அறிவுடைமை ஆகாது. நேர்மையா இருக்கிறதுன்றது வந்து அடுத்தவங்களுக்கு இல்லை, நமக்கு. நம்ம அடுத்தவங்களுக்காக கரெக்டா இருக்கணும், அடுத்தவங்களுக்காக நேர்மையா இருக்கணும், அடுத்தவங்களுக்காக இருக்கணும்ன்றத விட நமக்கு நாம் நேர்மையா இருக்கணும். இந்த நேர்மையா இருக்கிறதுனால கிடைக்கிற பலன் அடுத்தவங்களுக்கு கிடைக்க போதில்லை. அடுத்தவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? நம்மளுக்கு பாராட்டுதல் கொடுப்பாங்களா, இல்ல கிரீடம் கொடுப்பாங்களா, இல்ல விருது கொடுப்பாங்களா, அவார்ட்ஸ்? ஒன்றும் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க நேர்மையற்ற நிலையில வாழ்றது ரொம்ப சுலபம். ரொம்ப கஷ்டம். அதை சுமக்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப கடினமான பாதை. அதற்குரிய மனபாவங்கள், மனப்பக்குவங்கள் உள்ளவங்க தான் அதையும் கூட செய்ய முடியும். அதெல்லாம் இல்லாதவங்களால அதெல்லாம் செய்ய முடியாது. அது பல தப்புகள் பண்ணி, பல இது பண்ணி, பல விஷயங்கள் செஞ்சாதான் அந்த மனம் கூட வரும்.
இல்லைன்னா நீங்க எல்லாரும் சொல்றாங்க கெட்டவனா இருக்கிறது ஈஸியா, அவன் கெட்டது பண்றான், அவன் நல்லது பண்றான், ரொம்ப சுலபமா சொல்லிடுறீங்க. ஆனா அதெல்லாம் பண்றதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும் இல்லையா? ஒரு அதற்குரிய அனுபவங்கள் வேணும், அதற்குரிய தைரியம் வேணும், அதற்குரிய ஒரு பற்றுதல்கள், அது இதுன்னு நிறைய கோணல்கள்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். எதுவுமே சுலபம் இல்லை. நேர்மையற்ற நிலையில் என் வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, அதை வாழ்றதுக்கான அதுக்கான பக்குவங்கள், அதுக்கான அனுபவங்கள் எல்லாம் வேணும் இல்லையா? அதெல்லாம் செய்ய முடியாதவன் மன்னிக்கணும். அதனால நேர்மை என்பது நீங்க பாத்தீங்கன்னா, மத்தவங்களுக்காக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அது உங்கள இந்த மாரி பலவீனமாக்கும். நான் எல்லாம் இருக்கேனே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் நேர்மையா தானே இருக்கேன். நான் கரெக்ட்டா தானே இருக்கிறேன். ஏன் இப்படிலாம் நடக்குது? அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த கலியுகத்துல நேர்மையா இருக்கிறது சரியான்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நம்ம வெளிய போய் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நான் நேர்மையா இருக்கேன். எல்லாரும் நேர்மையா இல்ல. நான் மட்டும் ஏன் இருக்கணும்? அப்படின்ற கேள்வியில ஆனா நம்மளுக்கு நாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு நாம் தான் நேர்மையா இருக்கணும். உண்மையா இருத்தல்னா நமக்கு நாம் தான் இருக்கணும். நான் ரொம்ப சரியா நடந்துக்கிறேன் எல்லா விஷயத்திலயும். அப்படின்னா, இது அடுத்தவங்களுக்காக இல்ல. எல்லாம் நமக்காக செஞ்சுக்கிறோம். இப்ப இதனால என்னடா பலனுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. ஆத்ம திருப்தி, மன அமைதி, மன நிம்மதி, மன தைரியம், இந்த மாரி நல்ல உறுதி, இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ பணத்துக்காகவோ, சுகத்துக்காகவோ, நம்ம நேர்மையா இல்லாம ஒரு ஆதாயத்துக்காக சில அநீதிகள செஞ்சுட்டு, அப்புறம் அதுக்காக அவஸ்தைப்பட்டுக்கிட்டு, அத எதிர்த்துக்கிட்டு, அதுக்கு நிம்மதி இல்லாம திரியணும். அப்படிலாம் இல்லாம நம்ம கரெக்ட்டா நடந்துட்டோம்னா, இந்த உண்மை ஒரு இப்ப ஏன் வரணும்? பாருங்க நேர்மை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நேர்மைன்னு வகுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நேர்மையின்மை, தவறு, குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் யார் அனுபவிக்கிறான்றா வெறும் மனம் தான் அனுபவிக்குது. இந்த மனம் பாகுது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பணத்துக்காகவோ, சொகத்துக்காகவோ, வேற ஏதேதோ காரணங்களுக்காக இருக்கும். இந்த மனம் என்ன ஆகும்? இப்ப நம்ம ஒரு ரூ. 1,00,000 காசுக்காக நேர்மை இல்லாம நேர்மையா இல்லாம நம்ம ஏமாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த வலி எங்க போகும்? இந்த உடல்ல அறிவுக்கு போகுமா? ஆ உயிருக்கு போகுமா? இல்ல எதுக்கு போகும்? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உடம்பு தான் நான். எனக்குள்ள இந்த மனம், அறிவு, அ உயிரு, அப்புறம் ஆன்மான்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கு நம்மகிட்ட. இதை யார் முதல்ல அனுபவிக்க போறான்னு பார்த்தீங்கன்னா, இதனோட இது முழுக்க உடலுக்கு தான் போகுமான்னா போகாது. இந்த மனதுக்கு போகும். இந்த மனம் பாரமாவும், மனம் அழுத்தமாவும், மனம் எதிர்க்கணும். அந்த பணத்துக்கு நம்ம அடிமையாகணும். அதனால இந்த உடல் வன்மையாவும், இந்த உடலும் வன்மையாகும்போது உயிர் துன்பப்படும். இதெல்லாம் இயல்பா நடக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பாரம் இருக்கும். மனதுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். பய உணர்வு இயல்பாவே பற்றிக்கொள்ளும். ஏன்னா, அதனால என்ன நடக்கும்? இதுதான் நடக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்படியெல்லாம் பண்றவங்கலாம் இப்படிதான் இருக்காங்களான்னு.
அதெல்லாம் பண்றவனை கேட்டீங்கன்னா தான் அவன் என்னெல்லாம் செய்யறான்னு பார்ப்பான். அவனுக்கு கண்ணு மூட முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது. தூக்கத்துல கூட பயம் வரும். தூக்கத்துல கூட யாரோ விரட்டுவது போல, மிரட்டுவது போல வரும். உடனே போதை, அது இதுன்னு தப்பான பாதையில போய் தான் தூங்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவாங்க. சில பேருக்கு இந்த எதிர்த்தே இருக்கிறதுனால, இந்த நேர்மையற்ற நிலையில இருக்கிறதுனால, எதிர்த்தே இருக்கிறதுனால அவங்களுக்கு தூக்கம் வராது. இந்த உடல் துன்பப்படும், உயிர் துன்பப்படும், எல்லாம் துன்பகரமான வாழ்க்கையா இருக்கும். நம்மளுக்கு இன்பகரமான வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அந்த இன்பகரமான வாழ்க்கைன்னா என்ன? மனசு அமைதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், உறுதியா இருக்கணும், தைரியமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அன்பா இருக்கணும், இரக்கம், கருணை, பரிவு, பரிவுபாரன்னு எல்லாம் கடவுளோட தன்மையெல்லாம் நம்மள்கிட்ட இருந்து வெளிப்படணும். அப்படிதான். இப்ப நான் அடிக்கடி சொல்ல, என்னை இயக்கும் சக்தி ஈசன் ஒருவனுக்கு தான் உண்டுன்னா, அது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈசன் என்னை இயக்குறான்னா என்னத்துல இருப்பான்? அன்புல இயக்குவான், இரக்கத்துல, கருணையில, பரிவுல. இந்த உலகத்துல நான் நினைக்கிற அனைத்து விஷயங்களுமே இதன் வாயிலாக தான் சந்திக்கிறோம். அப்ப இங்க அதர்மமோ, அநீதியோ, ஆஹ், உண்மையற்ற நிலையில் எதுவுமே இருக்காது. சுயநலம் இருக்காது, பேராசை இருக்காது, தன்னலம் இருக்காது, எதுவுமே இருக்காது. எதிர்மறையே இல்லை, எல்லாம் நேர்மறையாக இருக்கும். இதன் கொண்டே உலகத்துல எல்லாத்தையும் சந்திக்கலாம். இப்ப நம்ம சந்திக்கிறவங்க எல்லாருமே பெரிய பலசாலிகள் தான். யாருமே பலமற்றவர்கள் இல்லை. ஏன்னா இந்த இயற்கையே பெரிய பலம். அதன் இயக்கத்துக்குள்ளதான் நாம இருக்கிறோம். அப்படி இருக்கப்படும் போது நம்ம எதிராளிகள் எல்லாரும் அந்த இயற்கையில வரும்போது இந்த மாயை எல்லாம் எல்லாம் இப்படிதான் நடக்கும். அப்ப சந்திக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப இயற்கையோட ஒரு அங்கம் தான். நம்ம இதே கடவுள் நம்மளை இயக்கும் திறன்ல பார்க்கும்போது எல்லாரும் பரம்பொருளோட அம்சம் அப்படின்ற அடிப்படையில பார்க்கும்போது எல்லாரும் ஒன்றாயிட்டாங்க. இப்ப இயற்கையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றுதான், இல்லையா? அதனால இந்த நேர்மை இதெல்லாம் இந்த கலியுகத்துல சரியானா எல்லா காலகட்டத்திலயும் எல்லாத்தையும் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறது எதற்குன்னா, ரொம்ப எளிமையா சொன்னோம்னா, இதெல்லாம் அடுத்தவங்களுக்காக அல்ல. இதெல்லாம் நமக்காக நாம் செய்து கொள்கின்ற விஷயம். வகுத்தல். இதை எதற்காக வகுக்கின்றோம் என்றால், நாம் நிறைவாக இருப்பதற்காக. இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம துன்பப்பட்டு துயரப்பட்டுக்கிட்டு, ஐயோ அம்மா அச்சான்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு, அது கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. யாரும் நம்மள மதிக்காம அசிங்கமா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு, பெத்தன பிள்ளைங்க கட்டின பொண்டாட்டிங்க கூட மதிக்க மாட்டாங்க. சிரமப்படுவோம். ஆஹ் ஆஹ் அது ஒரு வகையான துன்பம். ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஒரு கால் அவருக்காக தான் நான் கால் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணேன், பண்ணுவார். ஆஹ் வினோத் கேக்குதா? வினோத், கேக்குதுங்க கேக்குதுங்க சாமி, கேக்குதுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம நேர்மையா இருக்கிறது, கரெக்டா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது,
எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, அடுத்தவங்களுக்காக தான் நம்ம இருக்கோம். இல்ல. நமக்காக நாம் இருக்கின்றோம். இத நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னு சொன்னா, அவன் எப்படி, இவன் எப்படின்னு நம்ம பேச வேண்டிய அவசியமே இருக்காது. அடுத்தவனோடு நாம் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, இங்க எல்லாரும் நேர்மையற்றவர்கள் தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லுது. ஆனா, இந்த நேர்மைன்றவனுக்கு ஏன் மதிப்பும், மரியாதையும் அந்த சமூகம் மதிக்கின்றது? சிலர் ஒரு தரப்பினர் சொல்லுவாங்க. யார் என்றால் அத்தாரிட்டி உரிமை உள்ளவர்கள். அவன் பொழைக்க தெரியாதவன்ப்பா. அவன் இந்த நேர்மை, நியாயம் பேசிட்டு உருப்படாம கஷ்டப்பட்டுன்னு கிடக்குறான். அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஊரே இப்படிதான் வாழுதுன்னா, இவன் மட்டும் இப்படிதான்னா என்ன அர்த்தம்? முட்டா பையன், பொழைக்க தெரியாதவன். எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா, ஏன் அப்ப தர்மம் வரணும்? ஏன் நீதி வரணும்? ஏன் அந்த தன் கடமையை செய்யணும்? சொல்லுங்க. அது வரும்போது எல்லாரும் தோத்து போயிடுறாங்கல்ல. எப்படியெல்லாம் குறுக்கு வழியில வந்தாங்களோ, அத்தனையும் ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களுக்கு போகுது. வாழ முடியல. இப்போதைக்கு நம்ம நேர்மையா இருக்கிறதுனால கஷ்டப்படுற மாரி உலகத்துக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரியும் எவ்வளவு நிம்மதியா இருக்கிறோம். கடவுளோட தன்மை நம்மகிட்ட வெளிப்படுது. கடவுளோடயே இணைஞ்சு இருக்கிறோம். அந்த பாக்கியமே பெரிய இன்பகரமான வாழ்க்கையில துன்பமே இல்ல நமக்கு வாழ்க்கையில. இந்த பணத்துக்காக பொய் சொல்லி, ஏமாத்தி என்ன பண்ண போறோம்? நல்லா உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். யாரும் எதையும் எடுத்துன்னு போறதில்ல. இல்லையா? ஒண்ணுமா கூட எடுத்துட்டு போறதில்ல. ஒண்ணுமே இல்ல. எப்படி வெறுங்கையோட வந்தோமோ, அதே வெறுங்கையோட தான் போறோம். வரும்போதும் எதுவும் எடுத்துன்னு வரல. போம்போதும் எதுவும் எடுத்துன்னு போறதில்ல. இடைப்பட்ட காலத்துல தேவைகள் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆசைகள் இருக்கு, ஒத்துக்கிறேன். எதிர்காலம் இருக்கு, ஒத்துக்கிறேன். எல்லாமே இருக்கு. எதுவுமே தப்பு இல்ல. ஆனா, இதெல்லாம் ஆசை என்ற ஒரு விஷயத்தினால போய் இத்தனையும் செய்றோம். இந்த ஆசையினால என்ன காண போறோம்? ஒண்ணும் தப்பு இல்லையே! சரி, ஆசைப்படுறது இயல்பு. அது இயக்கம். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் இயல்பா வர்றது. இது ஒரு மாயை. மாயைன்னா, இதெல்லாம் தவிர்க்கவும் முடியாது, எதிர்க்கவும் முடியாது. அதுக்கு பணிவதே தவிர நம்மகிட்ட பலம் இல்ல. ம். இத தவிர்க்கிறதுக்கு ஒண்ணும் முடியாதனால எல்லாரும் அதுகிட்ட பணிஞ்சு போம்போது, அது இல்லாததெல்லாம் பண்ணுது. இதெல்லாம் அறிவு கொண்டு, அன்பும், நம்பிக்கையும் கடவுள் மேல கடவுளுக்கு பணிந்து இருக்கும்போது, இதெல்லாம் தப்பு, சரி ன்னு சொல்லி நாம கடவுள வணங்கி நிற்கும்போது, இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. ஸோ, இந்த கடவுள வணங்கி நிற்கும்போது மட்டும் தான் நேர்மைய பத்தி பேச முடியும், உண்மைய பத்தி பேச முடியும், தர்மத்த பத்தி பேச முடியும், நீதிய பத்தி பேச முடியும். அப்பதான் அமைதிய பத்தி பேச முடியும், நிம்மதிய பத்தி பேச முடியும், தைரியத்த பத்தி பேச முடியும், எல்லாத்த பத்தியும் பேச முடியும். எல்லா தவறுகளும், எல்லா பாவங்களும் செய்துவிட்டு நான் அமைதியும், தர்மத்தையும், அமைதியும், சமாதானத்தையும், ஒற்றுமையும், நிதானத்தையும், தெளிவும், உறுதியும் பெறணும்னா சாத்தியம் இல்லையே வினோத். நீ இது வேண்டுமென்றால் நீ இப்படி வாழ வேண்டும் என்று தர்மம் சொல்லுது இல்லையா? நீதி நூல்கள் சொல்லுது இல்லையா? 4 பேரோட சாபம், 4 பேரோட வயித்து எரிச்சல், 4 பேரோட கஷ்டம், அவங்க மனசார நம்மளுக்கு குடுக்குற விஷயங்கள், இதெல்லாம் நம்மள பாதிக்குமா சுவாமின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் நடக்குமா? சாத்தியமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நடக்கும். நடக்காதெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது.
இப்போ உங்களை வந்து வினோதா ரொம்ப நல்லவர்ப்பா. அவர் யார் பேச்சுக்கும் போக மாட்டார். தான் உண்டு, தான் வேலை உண்டு. தன் கடமையை கரெக்டா செஞ்சுட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கார். அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நல் உணர்வு பிறக்கிறதா இல்லையா? சொல்லுங்க. பிறக்கும் சுவாமி. ஓகே. நல்ல உதவி செய்யறாங்க, உணவு எல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது நீங்க அப்படியே மென்மையாவறீங்க. கரெக்டா? ஆமா சுவாமி. இதே அவனா படுபாவி, அகம்பாவம் புடிச்சவன், வைத்தேச்சல் புடிச்சவன், அநியாயக்காரன், கொள்ளைக்காரன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பாதிப்பு வருமா வராதா? கண்டிப்பா வரும் சுவாமி. இப்ப புரிஞ்சுச்சா? புரியுது. ம். இப்போ இது சரிங்க சாமி, இது என் காதுல கேட்கும்போது தான் இந்த மாதிரி என் காதுலயே கேட்கல அப்படின்னாலும் இந்த உள் உணர்வுகள் உணரும். ஏன்னா என்ன நினைச்சுதான் ஒருத்தன் சொல்றான். இப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழக்க வழக்கங்கள், சுற்றுப்புற சூழல், பிறப்பு, வளர்ப்பு இதெல்லாம் அடங்கி இருக்குது நேர்மைன்றது. எல்லாரும் நேர்மையை பத்தி எப்போ பேசுவாங்கன்னா, தனக்கு பாதகம் வரும்போது மட்டுமே நேர்மையை பற்றி பேசுவார்கள். ஆனால் நாம் அதன்படி நடக்கின்றோமான்னு யாருக்குமே தெரியாது. நாம் நேர்மையா இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா, யாருக்கும் பதில் சொல்ல தெரியாது. ஆனால் எனக்கு நேர்மையா நடந்துக்கல, எல்லாரும் வந்து எனக்கு அநீதி இழைக்கிறாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு மத்தவங்கள குற்றம் குறை சொல்லுவாங்க. ஆனா நாம அப்படி இருக்கிறோமான்னா, அ யாரும் யோசிக்கவும் மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. ஏன்னா நேர்மை அப்படின்னாவே நாம அடுத்தவங்களுக்காக நேர்மையா இருக்கோம். நான் நல்லவனா இருக்கேன்னா, நான் அடுத்தவங்களுக்காக நல்லவனா இருக்கேன். நான் கரெக்ட்டா இருக்கேன்னா, நான் அடுத்தவங்களுக்காக கரெக்ட்டா இருக்கேன். எல்லாமே ஆதாயத்தின் இதெல்லாம் ஒரு சுயநலம். இத வச்சு ஒரு ஆதாயம் பெறணும். அதற்காக தே ஆர் பீயிங் எ பெர்ஃபெக்ஷன்ஸ்ன்னுவாங்க. நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கேன்னா, "எதுக்குடா பெர்ஃபெக்ட்டா இருக்க?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத வச்சு நான் பயன் பெறணும். இதுக்கு தான் நல்லதும், கெட்டதும் நான் என்று மறந்து. இப்ப இந்த நல்லது, கெட்டது 2த்துக்குமே இந்த நான் நிக்கிறான். இப்போ நியாயம், தர்மங்கள்லாம் இப்ப எல்லாரும் அவரவர்கள் சுயநலத்த வச்சு முடிவு பண்றாங்க. நியாயம், அநியாயத்த. நல்லது, கெட்டது எல்லாமே அப்படிதான். இப்ப ஒண்ணும் இல்ல. அ எல்லாரும் எல்லாருக்கும் நெருக்கமா இருக்கணும்னு நெனைப்பாங்க. நான் அந்த மாரி பார்வையில நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, கண்டிப்பா எனக்கு விரோதமும் இருக்கும், எதிர்ப்பா இருக்கும், ஆதரவும் இருக்கும். இல்லையா? வினோத்? ஆமாங்க அந்த சாமி. ஆங்கிள்ல பாருங்க. எனக்கு எதிர்ப்பும் இருக்கும், ஆதரவும் இருக்கும். நான் நெருக்கமா வச்சுக்கிறவங்களெல்லாம் அ ஆதரிப்பாங்க. நெருக்கமா இல்லாதவங்கலாம் எதிர்ப்பாங்க. ஆனா 2 பேரும் என்ன விட்டு போமாட்டாங்க. இது நீங்க குடும்பங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். இப்ப என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நெறைய பேரு ஏதேதோ ரூபத்துல இப்ப சரி இவன் எதனால சாமிக்கு நெருங்குறான்? பணம் குடுக்குறான். உடனே நம்மளும் குடுப்போம். இந்த மாதிரி ஏதேதோ கற்பனைகள், விஷயங்கள்லாம் போகும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ரொம்ப விவரிக்க வேண்டாம். ஆனா, எல்லாருக்கும் சமமா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் எல்லாருக்கும் சமம்ன்றத புரிய வைக்கணும். எல்லாருக்கும் சமமா இருக்கணும்னா, நான் உண்மையா இருக்கணும். எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும். இவருக்கு நெருக்கம், இவர் ஆதரவு, இவர் எதிர்ப்பு, இவர் நெருக்கம், இவர் நெருக்கம் இல்ல, இவன் உயர்ந்தவன். எல்லா பேதமைக்கும் உட்பட்டவனாக நான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நான் சமம்ன்றத புரிய வைக்கணும்னா,
நான் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? சுயநலம், தன்னலமற்ற நிலையிலே எல்லாரோடையும் பழக வேண்டும். உண்மையா இருத்தல்னா எல்லாரும் உலகத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, நான் என் பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்கேன் சாமி. மனைவி கேட்டா, நான் என் புருஷனுக்கு உண்மையா இருக்கேன் சாமி. வெறும் உடலை வச்சுதான் சொல்லுவாங்க உண்மை. ஆனால் உண்மையா இருத்தல் யாது? இந்த உடல்லாம் அழுகி போற உடல். உன் கதை முடிஞ்சதுன்னா அடுத்த 4 மணி நேரத்துல எல்லாரும் தூக்கி போட்டு வேலையை முடிச்சுட்டு போயின்னே இருப்பாங்க. ஆனா எல்லாராலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஒண்ணுதான். ஏன்னா இது அவங்களுக்கு ஆதாயம். அதனால அந்த இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். உண்மையா இருத்தல் யாதெனில் கடவுளுக்கு உண்மையா இருக்கும். கடவுள் எப்படி நமக்கு எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும், அதே போல நாமும் கடவுளுக்கு உண்மையா இருக்கணும். என்ன சுவாமி கடவுள் நமக்கு எப்படி உண்மையா இருக்கான்? கடவுள் நமக்கு உண்மையா இருக்கிறதுனால தானே ஒரு சிறு கூட இல்ல. உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் இன்பத்தை அளிச்சு, உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் சுவாசத்தை, பிராணவாயு எல்லாத்தையும் கொடுத்து, எல்லாரையும் வாழ வைக்கிறான் என்றால் அவன் உண்மையா இருக்கிறான்னு தானே அர்த்தம். அப்ப நாம எல்லாருக்கும் சமமா இருக்கணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும்னா, முதல்ல நான் உண்மையா இருக்கணும். எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும். அப்ப அங்க என்ன இல்ல? கடவுள் தன்மையில சுயநலம் இல்லை, தன்னலம் இல்லை. நான் எல்லாருக்கும் உண்மையா இருக்கிறத மட்டும் தான் பின்பற்றுவேன். சில சமயங்கள்ல இவங்க செய்யற உபசரணங்களும், சில செயல அவங்க நிறைய விஷயங்கள் என்னை கவர்ந்து இருக்கலாம். அதனால என்ன பண்ண முடியும்? அது எனக்குள்ள தான் நான் வச்சுக்க முடியும். என்னை கவர்ந்த விஷயங்கள், சமயத்துல உரிய நேரத்தில் உரிய செய்த உதவிகள், இதெல்லாம் மறக்க முடியாத இந்த விஷயங்களா இருக்கு. அதெல்லாம் எனக்குள்ள வச்சுக்கிட்டு நான் அதற்குரிய வகையில நான் நடந்துக்கணுமே தவிர, இந்த உண்மையா இருத்தல்ல இருந்து வழுதல் கூடாது. சில பேர் என்ன துன்புறுத்தலாம், சில பேர் அவங்க ஆதாயத்தை என்ன வேணா பண்ணுவாங்க. இது இயல்பு தானே! இப்ப இந்த இயற்கை மட்டும் என்ன நிம்மதியா விட்டுருமா? ஏதாவது ஒரு துன்பத்த குடுக்கும், ஒரு சுகத்த குடுக்கும், ஒரு இன்பத்த குடுக்கும், துன்பத்த குடுக்கும். ஏதாவது ஒரு மாற்றத்த குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதனால அதுக்கு பணிஞ்சு எல்லாரும் போயிடுறாங்க. அத பத்தி யாருக்கும் தெரியுதில்ல. ஆனா ஒரு மனுஷன் ஒண்ணு சொல்ட்டானாலோ, ஒண்ணு பண்ணிட்டானாலோ தான் அத பெருசா எடுத்துக்கிட்டு எல்லாம் பேசுறாங்க. இல்லையா? இப்போ நம்ம இந்த கலியுகம் தான் என்ன? எந்த யுகம் தான் என்ன? எல்லா யுகத்திலும் வாழ்க்கை முறை ஒன்றுதானே இருக்கிறது. யூ நோ அப்பல்லாம் வேற விதத்தில் வாழ்ந்தாங்க. இப்ப வேற விதத்துல வாழ்றாங்களா? இல்லையே. எல்லா யுகத்திலும் பிறப்பு, இறப்பு, பகல், இரவு, உண்பது, உறங்குவது, இனப்பெருக்கம் செய்வது, வாழ்க்கையை தேடுவது இப்படித்தானே இருக்கு. அந்த யுகத்துல அப்படி ஒரு இருந்தது. இந்த யுகத்துல இல்லையே. எதுவுமே மாறலையே. எல்லா யுகத்திலயும் ஒரே மாரி தானே இருக்காங்க மனிதர்கள். இதுல அந்த காலம் என்ன, இந்த காலம் என்ன, எந்த காலம் என்ன, எந்த ஊர் என்ன, எந்த மொழி என்ன, என்ன வேணா இருக்கட்டும். இருக்கிறது ஒண்ணுதானே. எந்த யுகம் இருக்கட்டும், என்ன யுகம் இருக்கட்டும். அப்படி பார்த்தா திருமந்திரம் இயற்றிய காலங்கள்ல அ என்ன வேத காலங்கள் இருக்கு, சங்க காலங்கள் இருக்கு. இப்படி நெறைய காலங்கள் இருக்கு. திருமந்திரம், திருவாசகம் இதெல்லாம் இயற்றிய காலங்கள்லலாம் வாழ்க்கை ரொம்ப எளிமை. ஆடம்பரம்னா என்ன? ஒண்ணுமே இல்லாத காலகட்டத்திலும் இவ்வளவு தத்துவ பாடல்கள் எழுதப்பட்டன. திருமுறைகள் ஓதப்பட்டன. அப்ப அந்த காலகட்டத்திலும் மனம் இதெல்லாம் செஞ்சு இருக்கிறது தானே சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம சுவாமிய எடுத்துக்கலாம்.
நம்ம சாமி சமாதியாகி 100 வருஷம் ஆக போகுது. அப்போ சுவாமி வாழ்ந்த காலங்கள் ஒரு 80, 85 வருஷம்னு வச்சுப்போம். 185 வருஷத்துக்கு முன்னாடியும் மனிதர்களோட தேவைகள், ஆசைகள், பழக்கவழக்கங்கள் இந்த மாரிலாம் இருக்கிறதுனால தானே சுவாமியும் இந்த கருத்தெல்லாம் கொண்டு பாடல்கள் எழுதியிருக்காங்க. வள்ளலார் எடுத்துப்போம். இப்படியே போனீங்கன்னா நம்ம அகத்தியம் வரைக்கும் கூட போலாம். அங்கேயும் இதே தானே சொல்லியிருக்காங்க. இதுல யுகம் என்ன இருக்கு, காலம் என்ன இருக்கு, சுற்றுப்புற சூழல் என்ன இருக்கு, மொழி என்ன இருக்கு, நாடு என்ன இருக்கு, என்ன இருக்கு? இருக்கிறது ஒரு எல்லாருக்கும் ஒரே விஷயம் தான். பழக்கவழக்கங்களும், சுற்றுப்புற சூழலும் வேணா மாறலாம். உணவு வகை மாறலாம். ஏன்னா, அதுக்கெல்லாம் தட்பவெப்பநிலை, சீதோஷ்ண நிலைக்கு ஏத்த மாரி சில விஷயங்கள் நடக்கிறதுனால, அங்க உணவு வகைகள் மாறும், எல்லாம் செய்யும். மத்தபடி பிறப்பு, இறப்பு, உண்பது, உறங்குவது, ஆசை, கோபம், தாபம், விருப்பு, வெறுப்பு எல்லாம் ஒரே மாரி தானே இருக்கு. எல்லா ஊர்லயும், எல்லா உலகத்திலயும் எங்க போனாலும். அதனால இந்த நேர்மையா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது, நல்லவனா இருக்கிறது, இதெல்லாம் அடுத்தவங்களுக்காகன்றத முதல்ல அதுலருந்து வெளிய வாங்க. நமக்காக நாம் இருக்கிறோம். இதனால நம்ம என்னையா பயன் அடைய போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மை அப்போதுதான் வெளியே வரும். அப்போதுதான் நாம் கடவுளுக்கு உகந்தவன் ஆகின்றோம். கடவுளை வணங்கும் தகுதியை பெறுகின்றோம். இப்ப சுய கௌரவம், சுயமரியாதை, கடமை உணர்வு. இது 3ம் இருக்க உன்னை தேடி கடவுள் வருவான். நீ எதை தேடியும் போவாதீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சுய கௌரவம் என்றால் என்ன? வினோத், நாம் செய்யும் செயல் நாம் மதிக்கும்படியாக இருக்கணும். பிறர் மதிக்க வேண்டி இல்ல. புரிஞ்சுக்கோங்க. நாம் செய்யற செயல் நமக்கு நம்மை மதிப்பு கூட்டுதலை தரணும். நமக்கு நாமே செஞ்சுக்கிறோம். அந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா, மத்தவங்களுக்காக இல்ல. நமக்காக நம்ம செஞ்சிட்டதுனால, அந்த சுய கௌரவத்தினால அது நம்மளுக்கு மதிப்பை கொடுக்கின்றது. சுயமரியாதை அப்படின்னா, நாம் எண்ணும் எண்ணமே நம்மள உயர்த்தணும். நாம் எண்ணும் எண்ணம் நாமே மதிக்கும்படியாக இருக்கணும். கடமை உணர்வுனா, சொந்த விருப்பு வெறுப்புக்கு ஆளாகி கடமையை தவறுதலை செய்யக்கூடாது. அவன் இப்படி, நான் இப்படி, இவன் பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், அவன் சாப்பிட்டான், இவன் சாப்பிடல, நான் சாப்பிட்டேனான்னு கேட்க ஆள் இல்ல, என்ன பார்க்க ஆள் இல்ல, என்ன இது பண்ணல, இந்த மாதிரி புலம்பல், பொன்னுசாமி, அப்புறம் புலம்பல், பொன்னுத்தாயி, இவங்களுக்கெல்லாம் அந்த இதுவே வராது. அடுத்தவங்களை குற்றம், குறை சொல்லுவார்கள், புரளி பேசுபவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பாக்கியங்கள் கிடைப்பதில்லை. உலகத்துல எல்லாமே இயல்பு. எல்லாம் இப்படிதான் இருக்கும். நாம் எப்படி இருக்கணும்னு தான் நாம பார்க்கணுமே தவிர, அடுத்தவர்கள் எப்படி இருப்பாங்க, அடுத்தவர்களுக்காக நாம் எப்படி வாழணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். உங்கள் காலத்தை நீங்களே வீணடிப்பதற்கு சமம். ஆன்மீகம் கூட சொல்றேன். நானும் பெறணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லையே. கட்டாயமும் ஒண்ணும் இல்ல. ஆன்மீக பயிற்சியா செய்யணும். நீ நல்லபடியா இருந்தாலும் சரி, நல்லபடியா இல்லைனாலும் சரி, நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். எதுவும் நமக்காக நிற்காது. ஆனால் நல்லபடியா இருந்தாதான் நாளை நாம் நிற்போம். இல்லைன்னா நாளைக்கு நாம நிற்க மாட்டோம். இதுதான் தர்மம். இன்னைக்கு எல்லாம் கிடைச்சிரும். ஆனா இதன் விளைவு நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அது நன்மையா இருக்குமா, தீமையா இருக்குமா என்றால், இன்றைய ஆசைக்கு, இன்றைய சூழ்நிலைக்கு, இன்றைய சந்தர்ப்பத்திற்கு, அதன் இயக்கத்துக்கு பின்னாடி போய் நம்ம துன்பப்பட்டு, துயரப்பட்டு நாளைக்கு, வாழ வேண்டிய அமைதியா வாழ வேண்டிய சமயத்துல
ரொம்ப அவசரப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்படுறத விட, அந்தந்த தருணத்திலே நாம் உண்மை அறிந்து, நிலை அறிந்து வாழ்ந்தோம்னா, அப்போ கடவுள் தேவை. நாம யாரு நின்னாலும், நிக்கலனாலும் எல்லாம் நம்மள தாண்டி போய்க்கிட்டே தான் இருக்கும். நடந்தத மாத்த முடியாது. நடக்க போறத தடுக்க முடியாது. இந்த 2ம் நான் முன்னெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தி சொல்லியிருப்பேன். உங்களுக்கே தெரியும். நடந்தத நம்மளால மாத்த முடியுமா? ரப்பர் கொண்டு அழிக்க முடியுமா? இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. நடந்தது, நடந்தது. அதன் பிரதிபலிப்பு பிரதிபலிக்க தான் செய்யும். அது திரும்ப நம்மளுக்கு வரதான் செய்யும். நம்மள தாக்க தான் செய்யும். நம்மள இயக்க தான் செய்யும். இதுதான் இயல்பு. நடந்தது, பிறந்துட்டோம். நடக்க போறது இறப்பு. இது 2ம் உண்மை. இத நீங்க என்ன பண்ணாலும் மாத்த முடியாது. நடந்தது பிறப்பு, நடக்கப் போவது இறப்பு. இவ்வளவுதான். இந்த இடைப்பட்ட காலம் தான் வாழ்க்கை. இந்த இடைப்பட்ட காலத்துல நீ எவ்வளவு தூரம் வாழ்க்கையை இன்பகரமாக, சுதந்திரமாக வாழ்றியோ, அதுதான் உன் வாழ்க்கை. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துக்கு தான் இத்தனை தர்மங்கள், சாஸ்திரங்கள், உபனிஷத்துக்கள், சம்பிரதாயங்கள், சடங்கு முறைகள் இவ்வளோ வகுத்தாங்க. ஏன் இடைப்பட்ட காலம் கொஞ்சம் காலம்டா. இதுக்கு ஏன்டா இவ்ளோ ப்ராப்ளம்? நீங்க கூட கேட்கலாம். கொஞ்ச காலம் தானே சாமி. என்ன சாமி? அப்படி. உண்மைதான். அந்த கொஞ்ச காலத்துக்கு ஏன் இவ்ளோ கனவு? ஏன் இவ்வளவு சுமை? யாரும் இங்க 100 ஆண்டுகள் இருக்க போறதில்ல. யாராலும் இருக்கவும் முடியாது. அவர் கற்றறிந்த ஞானியா கூட இருக்கட்டும். அவராலயும் முடியாது. இது யாருக்கும் தெரியாம இருக்குமா? எல்லாருக்கும் தெரியும். அப்படியே வேதம் எழுதணும், ஆகமம் எழுதணும், உபநிஷத்துக்கள் எழுதணும், புராணங்கள் எழுதணும், இதிகாசங்கள் எழுதணும், ஆஹ் தர்மம் எழுதணும், நீதி எழுதணும். எதற்கு நான் அமைதியா இருக்கணும், எதற்கு நான் நிம்மதியா இருக்கணும், எதற்கு நான் அன்பா இருக்கணும், எதற்கு நான் உறுதியா இருக்கணும், எதற்கு நான் தைரியமா இருக்கணும், எதுக்கு நான் ஒழுக்கமா இருக்கணும், எதுக்கு நான் பண்புடன் இருக்கணும். எனக்கு தான் தெரியும். நடந்ததை மாத்த முடியாது. கரைஞ்சிட்டும் மாத்த முடியாது. நடக்க போறது தடுக்க முடியாது. இறக்க போறோம், அதுவும் தடுக்க முடியாது. அப்புறம் ஏன்டா? அப்ப ஏன் இவ்வளவு எழுதணும், இவ்வளவு சொல்லிக் கொடுக்கணும், இவ்வளவு உபதேசங்கள், இவ்வளவு நாணங்கள், இவ்வளவு மந்திரங்கள், இவ்வளவு ஜபங்கள், இவ்வளவு யோகங்கள், இவ்வளவு தியானங்கள் எல்லாம் எதற்காக? எல்லாம் நன்மைக்காக. இதையெல்லாம் நான் செய்யப்படும் போதுதான் கடவுளின் அருளை பெறணும்.
இப்படி இருப்பவர்கள் தான் கடவுளுக்கு அடையும் தகுதி உடையவர்களாக இருக்க முடியும். ஏன்னா இவங்கள் இவங்களுக்கு கொடுக்கும் அறிவும் ஆற்றலும் துஷ்பிரயோகம் செய்ய மாட்டார்கள். இந்த பக்குவத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஒரு சில ஆற்றல்கள்லாம் தன் ஆதாயத்துக்காகவோ தன் சுயநலத்திற்காகவோ தன் பேராசைக்காகவோ எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தான் ஞானத்தை கொடுக்கணும், அருளை கொடுக்கணும். இப்போ இங்க சராசரி மனுஷன்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே நான் சிவபக்தன், நான் பெருமாள் பக்தன், நான் முருக பக்தன், அம்பாள் உபாசகர்லாம் சொல்லிட்டு இருப்பான். நான் இன்னைக்கு இந்த பூஜை பண்ணுவேன், நான் இன்னைக்கு அந்த பூஜை பண்ணுவேன் எல்லாம் சொல்லுவாங்க. எதற்காக சொல்கிறார்கள்? அவர்கள் பலமினத்தை மறைக்க பலமான கடவுளை சொல்லி தன்னை உயர்த்தி கொள்ற. இது தவறல்ல. அதே சமயத்தில் நான் உண்மையை பேசுவதற்கு பயன்படுத்தி தான் ஆகணும். ஆமாங்க, நான் சிவபக்தன். உண்மையா சொல்வதும் வேற. அதை பெருமையாக தன்னை 4 பேருக்கு முன்னாடி உயர்த்தி கொள்வதற்கும் தன் ஆதாயத்துக்காகவும் பயன்படுத்தும் போது இது தவறாகும். மற்றபடி அவர் தன் நிலையை வெளிப்படுத்தும் போது தவறாகாது. பொருள் வச்சுதான் நம்ம அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை பொறுத்து சொல்லுவார். இப்போ இவங்களுக்கெல்லாம் பெரிய இப்போ தன் ஆதாயத்துக்காக மட்டுமே ஒரு அதர்மவாதி, நேர்மையற்றவன், உண்மையற்றவன், சுயநலவாதி, பேராசைக்காரனிடம் ஒரு சக்தியை கொடுத்தால் அதை வைத்து அவன் என்ன செய்வான்? சொல்லுங்க வினோத். தன்னை வளர்த்துக் கொள்ள பயன்படுத்தி இந்த நேர்மைன்றதே ஒரு ஒரு சிம்பிளா பாத்தீங்கன்னா அதன் பொருள் என்னன்னு யாருக்கும் தெரியாம கூட இருக்கலாம். தான் வாழ பிறரை கெடுப்பது. அப்புறம் இந்த நேர்மைன்ற ஒரு வாழ்க்கை முறையே இல்லாமல் இருந்திருக்கணும்ல. ஏன் அது? கலியுகம்னா கலியுகத்துல யாருமே நேர்மையா இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் இருக்காங்கல்ல. சில பேருக்கு அட்லீஸ்ட் தைரியம் இல்லாதவங்க கூட நேர்மையா இருப்பாங்க. பயத்தினால இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு லஞ்சம் வாங்கணும் அதெல்லாம் ஆசை இல்லை, விருப்பம் இல்லைன்னு இருக்கும். ஆனா பயம், அதை சந்திக்கிற துணிவு இல்லாதவங்க ஐயோ வேண்டாம் எனக்கு அதோட அப்படின்னு ஒதுங்கி போவாங்க. அதனால இந்த காலம் அந்த காலம், இந்த ஊரு அந்த ஊரு, இங்க அங்க எங்க போனாலும் மனுஷன் மனுஷன் தான். எங்க போனாலும் எல்லாருக்கும் வாழ்க்கை முறை இப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் இப்படிதான் இந்த யுகம் அந்த யுகம் இருந்தாலும் எல்லா யுகத்திலயும் ஒரே மாதிரிதான் இருந்திருக்கும் மனிதர். இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இப்ப கடந்த ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்காக வாழ்க்கை முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல விஷயம் எதனா ஒண்ணு சொல்லுங்கடான்னா ஒன்னும் உருவாக்கவே படல. எந்த காலத்திலயோ எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்றோம். அதே ஃபாலோ பண்ண முடியாம தான் இப்போ கஷ்டப்பட்டு வரும். அதை பண்றதுக்கு தான் இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா, இது அவசியமா இது அவசியம் இல்லையான்னு கேள்வி கேட்டுன்னு வரும். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால என்ன பயன் சொன்னா, முதல்ல அருளை பெறலாம். இந்த பிறந்த பிறப்பின் ரகசியத்தை அறியலாம். உண்மையை அறிதல். வாழும்போது இப்ப நம்ம இறந்த பிறகு சொர்க்கத்துல இருக்கிறோமா நரகத்துல இருக்கிறோமான்னு இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பயன் யோசிச்சு பாருங்க. சொர்க்கமா இருக்கட்டும் நரகமா இருக்கட்டும் அந்த உடல் தான் அனுபவிக்கணும். இது இல்லாத போது அது சொர்க்கமா இருக்குமா நரகமா இருக்குமா? இப்ப நான் சொல்றேன் வாழும் வாழ்க்கை தான் சொர்க்கம்.
நீங்க எப்படி வாழ்றியோ அதுதான் சொர்க்கம். எவ்வளவு தூரம் நீ சுதந்திரமா வாழ்றியோ நீ சொர்க்கத்தில் இருக்கின்ற. எவ்வளவு தூரம் நீ துன்பப்பட்டு அஞ்சி வாழ்கின்றாயோ இது நரகத்தில் இருக்கின்றாய். இவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த சொர்க்க வாழ்க்கை வேணும். இல்லையா? இப்ப கொஞ்சம் அறிவுபூர்வமா பார்த்தோம்னா நம்ம ஆவி துன்பப்படுதா இன்பப்படுதான்னு சொல்லிட்டு நாம போன பிறகு யாருக்கு தெரிய போகுது? ம்? அது இன்பமா இருந்தானே துன்பமா இருந்தானே கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திப்போமே. நாமே இல்ல, உருவமே இல்ல, முடிஞ்சு போச்சு. அவர் ஒரு போட்டோ ஃப்ரேம்குள்ள வந்துட்டார். அவர் இன்பகரமா இருக்கிறாரா, துன்பப்படுறாரா, என்ன பண்றாருன்னு யாருக்கு தெரியும்? நம்ம போய் பார்க்க முடியுமா? இல்ல அவர் தான் வந்து நம்ம கிட்ட சொல்ல முடியுமா? எனக்கு உதவி செய், எனக்கு பூஜை பண்ணு, எனக்கு பரிகாரம் பண்ணு, எனக்கு இதை பண்ணு, அதை பண்ணு, ஏதாவது சொல்ல முடியுமா? பாருப்பா நீ, நான் போயிட்டேன், மகனே நீ வந்து இதை செய், நான் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல முடியுமா? இல்ல நான் இங்க இதெல்லாம் செஞ்சு அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாருன்னு நான் நம்ப முடியுமா? எத்தனையோ அகோரிகள், பிறவிகள், யோகிகள், நாளையெல்லாம் மழை, வெயில், குளிர் எல்லாத்துலயும் உட்காந்துட்டு கடும் தவம் புரிகிறாங்க ஈஸ்வரன். தன் வாழ்க்கையே அர்ப்பணிக்கின்றார்கள் கடவுளை அடையணும்ன்றது. சுடுகாட்டுல உட்கார்ந்துருக்காங்க, புகையில, மழையில, மழை, வெயில் எல்லாத்துலயும் ஆடை அடைகளும் இல்லாமல், உண்ணாமல், உறங்காமல். அவங்க எல்லாம் ஏன் இதை செய்யணும்? அற்ப சுகத்தை அனுபவிக்கும் உங்களுக்கே இத்தனை பற்றுதல், பாசங்கள், நேசங்கள், ஆ ஊஹோ இது அது, நான் யார் தெரியுமா, ஊர் தெரியுமான்னு தெரிய சொல்றவங்களுக்கு இத்தனை நேரத்துக்கு நான் இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதி அவன் ஒரு அகோரி எடுத்துப்பான். அவனுக்கு எவ்வளவு பலம் ஏன் வருதுன்னா, ஒண்ணும் இல்லாத நீயே இவ்வளவு பேசுற, நான் எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் நான் அழுக்கு சுமக்கிறேன், எல்லாத்தையும் நான் சகிப்பு தன்மை, பொறுமை, நிதானம் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கேன். நான் யார், எவ்வளவு பெரிய பலசாலி நான். நான் வார்த்தைகள் பேசுவதே இல்லை. நீ ஒரு நாளைக்கு இயல்பா ஒருத்தன் பேசினானா கூட 1,00,000 வார்த்தை பேசுவான். ஆனா நான் ஒரு நாளைக்கு வாயை திறந்தாலே 4 வார்த்தை தான் பேசுறேன். அப்ப எனக்கு அந்த பவர் எப்படி இருக்கும்? என் சத்தம் கூட வெளியே போகாம நான் உள்ள நிப்பாட்டி வச்சிருக்கேன். அப்படியே என் சத்தம் ஒலித்தால் நான் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நான் சொன்னால் நான் நல்லது சொன்னாலும் நடக்கும், கெட்டது சொன்னாலும் நடக்கும். என் சக்தியை நான் விரயம் செய்வதே இல்லை. நீ சதா உன் சக்தியை விரயம் செய்து கொண்டிருக்கிற உனக்கே இத்தனை பலம் என்றால் எந்த சக்தியும் விரயம் செய்யாதவன் நான் எப்படிப்பட்ட பலசாலியாக இருக்கு. இது ஒரு சின்ன ஆரம்பிச்சுன்னா உன் பவர்ஃபுல்லா போயிடும். ஒரு 10,000 ரூபாய் காசுக்கு தன்னை வித்துருவாங்க எல்லாரும்.
நான் அடிக்கடி சில பேர்களை சொல்லுவேன், 500 காசு 500 என்னை வித்துருவான்ப்பான்னு சொல்லுவேன். சில பேர் 5000 வித்துருவான், சில பேர் 10,000 வித்துருவான், சில பேர் தன்னையே 10,000 வித்துருவான். அவனோட அந்த பணம் பெரிதாக அவங்க கருதுறாங்க. நான் பணம் முக்கியம், பணம் பெரிதல்ல, இதெல்லாம் சொல்ல வரல. அதன் மதிப்பு எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். தன் வாழ்க்கையே நிர்ணயிக்கிற அளவுக்கு மதிப்பு இருக்கக்கூடாது. இந்த பணம் சம்பாதிக்கிறது, நிறைய லட்சங்கள் சம்பாதிக்கணும், கோடிகள் சம்பாதிக்கணும்லாம் எதற்காக? என் வாழ்க்கை வசதியா, ஆடம்பரமா, சௌகரியமா இருக்கணும்ன்றதுக்கு தானே. கடைசியில அந்த பணத்தை வச்சு நானும் வாழாம, பிறரும் வாழ விடாம, அந்த பணம் என்ன ஆதிக்கம் செலுத்தி அதை வச்சு நான் துன்பப்பட்டுக்கின்னு அழுதுகிட்டு கதறிக்கிட்டு காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அதை காப்பாத்திட்டு அதையும் காப்பாற்ற முடியாம கட்சியில செத்து போய் அதை சேர்த்து போய் அந்த பற்றுகள்லாம் என் பலமாக கருதி யோசிச்சு பாருங்க. நான் வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்தேன். எதுக்கு உன்னை யார் வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து சொன்னா? உன் பற்றுதல், உன் ஆசை, உன் வாழ்க்கையை நீ வாழாம போயிட்டா அதற்கு அர்த்தவங்க எல்லாம் நீ குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ யாருக்கு எது செஞ்சாலும் நீ எத்தனை கோடி, 1000 கோடி சேர்த்து வச்சா கூட வரப்போறவர்கள் எனக்கு செஞ்சாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல உனக்கு முன்னாடி இருந்தவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் இயல்பு. ஏன்னா இந்த உலகத்துல நீ வாழணும்னா இதெல்லாம் கடைபிடிச்சாதான் மாப்பிள்ளை நீ வாழ முடியும். இதெல்லாம் நீ கடைபிடிக்கலன்னா கண்டிப்பா நீ வாழவே முடியாது. இதெல்லாம் இருந்தினா இந்த இயற்கை உனக்கு கட்டுப்படும், காலம் உனக்கு கட்டுப்படும். எல்லா காலகட்டத்திலும் உனக்கு கடவுள் துணை நின்று உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் உன்னை இன்னல் இல்லாமல் கொண்டு போய் சேர்ப்பான். உன் வாழ்நாள் முழுக்க நீ நிம்மதியாக வாழலாம், அமைதியாக இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். நீ எளிமையா இருந்தனா உன்னை தேடி கடவுள் வருவான். அன்பு, நம்பிக்கை, எளிமை, இந்த மூன்றையும் நீ கடைபிடி, உன்னை தேடி நான் வருவேன் அப்படின்னு சொல்லி மகாவதார் பாபாஜி சொல்றார். நீ உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும்னா இதெல்லாம் ஒரு பெரும் கலைகள், கண்ணுக்கு தெரியாத பவர்ஸ். இப்ப நான் உங்களுக்கு சின்ன 2-3 பவர் சொன்னேன். ஒன்றும் இல்லாம அற்ப சுகத்துக்கு அடிமையானவர்களுக்கு இத்தனை பலசாலியா பேசுவாங்க. நான் நினைச்சா உன்னை எப்படி தும்சம் பண்ணுவேன், நான் நினைச்சா உன்னை இம்சம் பண்ணுவேன், உன்னை தெரியுமா, நான் இவ்வளவு புத்திசாலி தெரியுமா, அடுத்தவங்களை உதாசீனப்படுத்துவாங்க, அலட்சியப்படுத்துவாங்க. அவங்க ஏன் என்னையே கூட பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே எடுத்துட்டு போயிடுவேன். ஆனா எனக்கு தெரியும் நான் யாருன்னு. நான் அவங்களுக்கு போய் காமிக்கணும், உடனே நிரூபிச்சு காமிச்சு அவங்களை துன்புறுத்தி நான் யாருன்னு பார்த்தியா, ஜாக்கிரதையா இருங்க என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்படியே ஆமாங்க நீங்க தான் பெரிய சம்பவம், அப்படிதான் நல்லா இருக்கும் போயிட்டே இருப்பேன் நான். ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும். என்னோட பெரும் போராட்டமே என்ன இருக்குன்னா, எதுனா எனக்குள்ள இருந்து வெளியே போய் எதுனா மற்றவங்களுக்கு துன்பம் இழைச்சிருமோன்னு நினைச்சுதான் நான் கவனமா இருப்பேன். எதுவும் வெளியே போகாம பார்த்துப்பேன். ஏன்னா நான் சக மனிதர்களோட சகஜமா சுத்திட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி எங்கன்னா நிகழும் போது நான் அதுல ரொம்ப கவனமா இருப்பேன். ஐயோ இது ஏதாவது உள்ள போயிடக்கூடாது, உள்ள இருந்து வெளியே போயிடக்கூடாதுன்றதுல கவனமா இருப்பேன். எதுவும் எதிராளிக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது என்பது. ஏன்னா அவங்களாம் அப்படி ரொம்ப எளிமையா சொல்றேன். இப்போ இப்போ முதல்ல அந்த அகுரிகள் பேசாம இருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு ஏன்றதை பத்தி உங்களுக்கு புரிய வச்சு. அதே போல இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க எல்லாம் நிறைய டெய்லி பேசிக்கிட்டே இருக்கணும். பேசலன்னா உங்க மண்டெல்லாம் வெடிச்சிடும்.
ஒரு சின்ன இன்பம், துன்பம், ஒரு சின்ன விஷயம் கூட தாங்க முடியாது. சின்ன எதுவுமே கூடாது. எது வந்தாலும் உள்ள வரணும், உள்ள வந்தா வெளிய போணும். இந்த ஒரு கம்யூனிகேஷன் நடந்துகிட்டே இருக்கணும். எது உள்ளுக்குள்ள வச்சாலும் உங்களால பலவீனமாயிடுவீங்க. உடனே எதனா ஒண்ணு நடக்கும். அது யார்கிட்ட பொருள் சொல்லணும், கதை சொல்லணும். ஏதோ ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும். இப்ப அந்த அகோரி பார்த்தீங்கன்னா, அவரு அதிகம் பேசுறதே இல்ல. தனிமையிலே மௌனமா இருக்காரு. பேசி வார்த்தையே யாரும் போய் அவர்கிட்ட பேச மாட்டாங்க. அவரும் யார்கிட்டயும் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. அவர் மந்திரங்கள் சொல்றார், இதெல்லாம் சொல்லி இதுவே ஒரு பவர்ன்றது உங்களுக்கு புரியுது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, சுத்தமா தாட் ப்ராசஸே இருக்காது. அந்த சவுண்டும் என்னை இயக்கும்போது, அந்த சவுண்ட் இயக்க வண்ணம் சவுண்டையே கவனித்து, அந்த சவுண்டையும் லைட்ல கொண்டு போயிடும். ஒலியை கவனித்து, ஒலியில் இணைத்து நிலையான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன்னு வச்சு. இப்போ இந்த ஆற்றல், இந்த அறிவு, இந்த பவர் இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? சொல்லுங்க. என்ன? கண்டிப்பா செய்ய முடியும் சாமி. ஆனால் இதையெல்லாம் நாம் கடவுள் நிலையிலிருந்து கருணை, இரக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, துயரப்படுகிறார்களோ, வாழ முடியாமல் தவிக்கின்றார்களோ, இன்பம் இல்லாமல் துடிக்கின்றார்களோ, அவங்களுக்கெல்லாம் தான் இதை பயன்படுத்தணும். இப்போ கடவுள்கிட்ட வந்து அஹ், எல்லாரும் போய் என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அதை கடவுள் கொடுப்பான்ற நம்பிக்கையில வந்து நிக்கிறாங்க. சோ இந்த கடவுளோட தன்மை இயற்கையிலே வளரும். இந்த நம்பிக்கை வளரணும். அதற்கு ஆதாரங்கள், ஆதார புருஷர்கள் இருந்து ஆகணும். அவங்க வாழ்ந்து காட்டணும். அவங்க அனுபவங்கள் உலகம் பேச வேண்டும். கண்ணால் பார்த்தவர்கள், காதால் கேட்டவர்கள், உடன் இருந்தவர்கள், உடன் அனுபவித்தவர்கள், இப்படின்னு எல்லாருக்கும் அந்த புரிதல் இருக்கணும். அது யுகம் யுகமா தொடர்ந்து நடக்கும். இது எந்த யுகமா இருந்தாலும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், தர்மத்தின் வழி நடக்கணும், நீதியின் வழியாமல் இருக்கணும். இவர்களிடத்தால் கடவுளோட துணை கிடைக்கும். கடவுள் அடைய முடியும். கடவுள் வழிகாட்டுவார். கடவுள் அடையும் தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி நாம இறை வழிபாட்டில சொல்றோம். இதே உலக நீதி பிரகாரம் நீங்க கேட்டீங்க. நீங்க உள்ள அங்க வருவீங்க. அதனாலதான் இங்க வந்துடும். நான் கேட்டது இதுக்கு இல்ல சாமி. உலகத்திலே இப்படி எல்லாம் இருக்கே, இதெல்லாம் அவசியமா? அவசியம் இல்லமா தான் உங்களை கேட்டேன். நான் ஒரு சராசரி பண்ண உலக நீதியா இருக்கேன்னா அப்படி கேட்டேன்னா ஒரே வரிதான். அடுத்தவங்களுக்காக நாம் நேர்மையா இல்ல. நமக்கு நாம நேர்மையா இருக்கணும். அடுத்தவர்களுக்காக நான் உண்மையா இல்ல. எனக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். அடுத்தவர்களுக்காக நான் கரெக்டா இல்ல. எனக்கு நான் கரெக்டா இருக்கிறேன். நான் கரெக்டா இருக்கிறது அடுத்தவங்களுக்காக இல்ல. என்னென்ன ஒரு நல்ல விஷயங்கள் பின்பற்றுகிறோம்னா அது அத்தனையும் அவர்களுக்காக அல்ல, எனக்காக. இதனால் என் வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் வராது, துன்பங்கள் வராது, துயரங்கள் வராது, நோய் வராது, நொடி வராது, எதுவுமே வராது. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன என்பதை தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அதை பின்பற்ற முடியும். அதன் வழியில் நடக்க முடியும், நிற்க முடியும். இப்படி இது வாழ்க்கை பயணம் ஒரு அமைதியான வாழ்க்கை, நிதானமான வாழ்க்கை, தெளிவான வாழ்க்கை, உறுதியான வாழ்க்கை. இதே சமயத்தில் இந்த அனுபவங்கள் வளர வளர என் தகுதிகள் வரும். நான் மென்மேலும் வளரலாம், பெரிய பெரிய இலக்குகளை எட்டலாம், இல்ல உயர்ந்த பதவிகளுக்கு போகலாம், இல்ல பெரிய வியாபாரி ஆகலாம். என்ன செய்யலாம். இதுதான் தகுதி வளர்ப்பு.
இப்படி எல்லாம் போனா பரமபதம் தான். நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, அந்த பரமபதம் விளையாட்டு நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். கடகடன்னு ஏறி வருவாங்க. நேர்மையா ஏறினா மேல வருவாரு. ஆனா அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவாரு, சொயின்னு திரும்ப பாம்பு கீழே இறக்கி விட்டுரும். திரும்பவும் உள்ளாடுவாங்க டயபர்ஸ். இது ரொம்ப ஒரு வாழ்க்கையை குறித்து வகுத்த ஒரு விஷயம் தான். திரும்ப ஏறுவாங்க, திரும்ப இறங்குவாங்க, திரும்ப ஏறுவாங்க, திரும்ப இறங்குவாங்க. ஆனால் உன் வயது ஓடிக்கிட்டே தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியில போராடி கீராடி மேல போவாங்க. கடைசியில ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, சொயின்னு திரும்ப பாம்பு வால்கிட்ட வந்துருவாங்க. அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அடுத்த முறை வேணா முயற்சி பண்ண கடவுளை அடையத்துக்குன்றது தான் அது பொருள். இது குறிப்பா வைணவத்துல வைகுண்ட ஏகாதசி அப்ப எல்லாரும் விளையாடிட்டு இருப்பாங்க சின்ன வயசுல. இப்ப அதெல்லாம் இப்ப இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ம். இல்லையா? அதனால இதெல்லாம் கண்டிப்பாக அதற்குரிய பலன்கள் நமக்கு எப்போதும் கிடைக்கும். அது அந்த மனதுக்கு இதெல்லாம் அவசியம். இப்ப இந்த மனதை எப்படி அமைதியா வச்சுக்கணும், மனசை எப்படி நிம்மதியா வச்சுக்கணும்னா, எல்லாம் பாவத்தையும் எல்லாம் தப்பியும் பண்ணிட்டு வந்துட்டு மனம் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னா அது சாத்தியமாகுமா? சொல்லுங்க வினோத். சாத்தியமாகாது. ஆ, என் மனசு நிதானமா இருக்கணும்னு சொல்லிட்டு 1,00,00,000 ரூபாய் ஏமாத்திட்டு என் மனசு நிதானமா இருக்கணும் அப்படின்னா சாத்தியமாகுமா? அங்க ஓ, இதெல்லாம் நடந்தாலும் எப்படி இருக்கணும்? அதற்குரிய பாவங்கள், அதுக்குரிய தன்மைகள். 4 பேரை ஏமாத்தணும், பொய் சொல்லணும், நம்ப வைக்கணும், அவன் ஆசையை தூண்டணும், இப்படி எல்லாம் பண்ணி அதற்குரிய தகுதியை வளர்த்து வச்சிருக்கணும். அதாவது இந்த மாதிரி ஏமாத்துறது, பொய் சொல்றது. அப்பதான் நீங்க 1,00,00,000 ரூபாய் துரோகம் பண்ணீங்கன்னா, ஏமாத்துனீங்கன்னா இயல்பா இருக்க முடியும். இல்லைன்னா அதுவே உங்களுக்கு பெரும் பிரச்சனை பண்ணும். தப்பு பண்றது மட்டும் அவ்வளவு சுலபம் இல்லை, ஏமாத்துறது மட்டும் அவ்வளவு சுலபம் இல்லை. அதை ஏமாத்திட்டு இயல்பா இருக்கிறது அதோட ஒரு பெரிய விஷயம். இல்லையா? இழந்தவன் சட்ட ரீதியா துன்புறுத்துவான், ஆளு வைப்பான், இது பண்ணுவான், மந்திரம் தந்திரம், வயிற்றுச்சல், என்னென்னமோ வழியில தனக்கு நியாயம் கிடைக்கணும், தர்மம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும்னு போராட தானே செய்வாங்க. இழந்தவன் யாரும் எல்லாரும் ஐயோ போயிட மாட்டாங்களே. இப்ப கடவுள்கிட்ட போய் அவன் 2 சொட்டு கண்ணீர் விட்டு ஞாபகமானி அப்படின்னு சொல்லி கேட்டான்னா, அதற்கு கடவுள் பதில் சொல்லி ஆகணும், மதிப்பு கொடுத்து ஆகணும் இல்லையா? அப்போ இந்த ஒட்டுமொத்த பவர், லைக் ஒரு எகோரி, ஒரு இப்ப நான் சொன்னேன், இந்த மனமே இல்லாத நிலையில் ஒளி நிலையில் நிலைப்பாடு, ஒளியோட இணைந்து நிலையான நிலையத்தில் நிற்ப உனக்கு இருக்கிற மாற்றல், அதுதான் இந்த உலகமே இல்லை. பஞ்சபூதங்கள் கொண்டு எல்லாம் கட்டுப்படக்கூடிய அந்த ஈசனாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் ஒருவன் கண் கலங்கி நிற்கும் போது அதற்குரிய மதிப்பை அவன் காமிச்சு ஆகணும் இல்லையா? இந்த மாதிரி எந்தையும் பயன்படுத்தாத அவனை பின்பற்றினோம். ஐ எம் த ஃபாலோவர் ஆஃப் சிவா. எனக்கே இவ்வளவு சக்திகள் பிறக்கின்றன, எனக்கே இவ்வளவு ஒரு
பவர்ஸ், இவ்வளவு ஆற்றல், இவ்வளவு அறிவு, இவ்வளவு ஞானம், இவ்வளவு அமைதி, இவ்வளவு சமாதானம், உறுதி, இன்னும் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நான் அடைகிறேன். இந்த உலகத்துல எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய துணிவு எல்லாத்தையும் கொடுக்குறான் கடவுள். ஜஸ்ட் நான் அவனை ஃபாலோ பண்ணதுக்கே எனக்கு இவ்வளவு பவர். ஐம் ஜஸ்ட் ஃபாலோயிங் him, அவ்வளவுதான். அதுவும் எனக்கு தெரிஞ்ச வழியில நான் பண்றேன். நான் வந்து வேதம் பிரகாரம், ஆகமம் பிரகாரம், உபநிஷத்துகள் பிரகாரம், சாஸ்திரம் பிரகாரம், சமுதாய பிரகாரம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஐம் ஃபாலோயிங் மைசெல்ஃப். அப்படியே நான் எனக்காக செய்து கொள்கிறேன். எனக்கு என்னெல்லாம் சௌகரியப்படுறதோ அப்படியெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன் சிவனை. நான் ஒன்றும் இப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, ஆச்சாரம்லாம் அனுட்டானம் இல்லை, எதுவும் இல்லை. எனக்கே இவ்வளவு கிடைக்கிறதுன்னா இதெல்லாம் கொண்டவனுக்கு இவ்வளவு இருக்கும் பவர். அப்பதானே இந்த உலகம் சமமாக இருக்கும். இயற்கை காலம் தப்பாமல் மழை பெய்ய வேண்டும். இந்த இயற்கை பகல் இரவு ஆகும், இதெல்லாம் அதர்மம் ஓங்கிவிட்டால் என்ன ஆகும்? இயற்கை பங்கமாகிவிடும், இந்த உலகம் அழிந்துவிடும். இந்த பிரளயம் உருவாவது இதெல்லாம் அப்படின்னா இப்போ உங்க கேள்வி பிரகாரம் பாத்தீங்கன்னா கலியுகத்துல கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றார்? இப்போதெல்லாம் அதர்மம் ஓங்குகின்றதோ அப்பெல்லாம் நான் அவதரிப்பேன்னு சொல்றேன். இதை உபதேசிக்கிறேன். இந்த இயற்கை ஒன்றோடு இணைந்திருக்கிறது. இணைந்து பிணைந்துதான் இயக்கம். மனிதனும் அப்படிதான், எல்லா ஜீவராசிகளும் அப்படிதான். அப்படி இருக்கும்போது நீ எத்தனை தூரம் மென்மையாக இருக்கியோ அவ்வளவு தூரம் இந்த இயற்கை சமமாக. நீ எவ்வளவு தூரம் வன்மையாக்குகின்றாயோ அவ்வளவு தூரம் இந்த இயற்கையும் வன்மையாகும். அப்போ இந்த மழை அதிகமா பெய்யுது, வெயில் அதிகமாக அடிப்பது, இந்த உயிர்கள் துன்பப்படக்கூடிய சிறுநிலையை இயற்கை ஏற்பட்டு குளிர் இதெல்லாம். இந்த பாரம் அதிகம் தாங்க முடியவில்லை என்றால் பூமி அதிர்வு ஏற்படுகிறது. எனவே இந்த உலகத்திலே எதுக்குமே யாருக்குமே உத்தரவாதம் இல்லை. எல்லா ஜீவராசியுமே சொல்றேன். காட்டுல திடீர்னு தண்ணி கிடைக்காது. வெயில் காலங்கள்ல அங்க இருக்கிற உயிரினங்கள்லாம் தண்ணிக்காக வறண்டு திரிவதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மழை வந்தா அங்க வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் பெருத்து ஓடும்போது அதுங்க தன்னை காப்பாற்றிக் கொள்ளாம அந்த தண்ணியில மாட்டி சிக்கி உயிரை மாய்க்கின்றன. இதேதான் நமக்கும் நடக்குது. நிறைய மலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆற்றுல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு. அங்க இருக்கிற நிறைய ஜீவராசிகள் எல்லாம் அதுல 4 மனுஷன் செத்து போயிட்டாங்கன்னா அது மட்டும் பெருசா நியூஸ்ல, சேனல்ஸ்ல, அதுல இதுல எத்தனையோ உயிரினங்கள் இறந்திருக்கும். அதை பத்தி யாரும் கவலைப்பட்டது. ஆனா இறைவனுக்கு அந்த கவலையும் இல்லை. அதனால்தான் ஒற்றை துறவு இந்த உலகை காப்பான் சொல்லுவார். இந்த இயற்கை வளமுடன் இருக்கணும், நாடு செல்வ செழிப்புடன் இருக்கணும், மக்கள் வறுமையற்ற வாழ்வு வாழணும், இயற்கை தன் கடமையை சீராக செய்ய வேண்டும். இப்ப நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இவங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல மழையே பெய்யுது. ஏன் அதை சொல்லணும்னு ஒரு நேர்மையா இருக்கவங்க பார்த்தானா சொல்றாங்க, இவங்களை மாதிரி 4 பேர் இருக்கிறதுனால தான் நாட்டுல மழையே பெய்யுது, இந்த 4 நல்லவங்க இருக்கிறதுனால.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதை பத்தி விளக்கினே போகலாம். இது வரைக்கும் தான் என்னால யார் மனமும் நோகாம பேச முடியும். இதுக்கு மேல நான் பேசினா யார் மனமா நோக ஆரம்பிச்சிடும். அது வருத்தத்தை கொடுக்கும். அப்படியே விட்டுடலாம். நன்றிங்க சாமி. ம். இப்ப நான் பெரிய கருத்துக்களை சொல்றேன், பெரிய விளக்கங்களை சொல்றேன்னு ஒரு மனம் பின்பட்டாலோ கஷ்டப்பட்டாலோ அதுவும் தவறுதான். இது வரைக்கும் நான் நேர்மறையா யாரையும் பாதிக்காமல் உண்மையாக தன் பொது கருத்துக்களை மட்டும் எல்லாருக்கும் புரிஞ்சு இதுல நான் உள்ள கலக்காம நிலையில் பேசினேன். யாருக்கும் அதை கேட்கும் போது தன்னை பாதிக்காது. இது வெறும் உண்மையை பத்தி சாமி சொல்றாங்கன்றது மட்டும் கேட்கும். இதுக்கு அடுத்து நான் போனேன்னா பர்சனலா தொட்டு உதாரணங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். அது நல்லா இருக்கு. பர்சனல்னா என் வாழ்க்கையில் அனுபவத்திலே ஏதோ நான் சந்திச்ச நபர்கள் இதை பத்தி பேச வேண்டியிருக்கும். அது நல்லா இருக்கும். அதனால இதோட முடிச்சுப்போம். உங்க நேரமும் கடந்துட்டோம். நீங்க ஜெகதீஷ்க்கு உங்க பொறுப்பு அப்படின்றவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண தெரியுது. கொடுங்க. நன்றிங்க சாமி. வாங்க ஜெகதீஷ். நன்றிங்க சுவாமி. நன்றி. சுவாமி, வாழ்த்துக்கள். சொல்லுங்க. சுவாமி, இப்பொழுது உயிர் உயிர் வாழ்வதற்கு அதற்கு சக்தி வேண்டும் சுவாமி. இது ஆமா எந்த உயிராக இருந்தாலும் சரி. ஆமா சராசரி வாழ்க்கையில் அனைவரும் சக்திகளை பரிமாறிக்கொள்கின்றார்கள். வெளியிருந்து சக்தி எடுப்பது அப்படி வாழ்கிறார்கள். அதில் ஏதேனும் குறை ஏற்பட்டால் பிறரை குறை சொல்வது இப்படி ஒரு வாழ்க்கை போய்கொண்டு. ஆனால் இறைவன் அனைத்து உயிருக்குமான சக்திகளை அவர்கள் முழுமையாக வாழ்வதற்கான சக்திகளை அவர்கள் உள்ளுக்குள்ளேயே நிறைவாக கொடுத்திருக்கிறார். இந்த சக்தியை பயன்படுத்தி நிறைவாக வாழ்வது. அதாவது எனக்கு வேண்டியதை நான் எனக்குள்ள இருந்தே எடுத்துக்கணும். வெளியிருந்து எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அது. சரி ஜெகதீஷ், இன்னும் சொல்ல வரீங்க, சொல்லுங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படின்னு கேட்க, அதாவது எனக்குள்ள இருந்தே நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் சக்தி இல்லாம ஒரு வாழ்க்கை எப்படி அல்லது அது எப்படி செய்வது? இதுதானே நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். நானும் வர வர அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். நம்ம யோகம் பண்றோம், தியானம் பண்றோம், வேக பயிற்சி, மந்திர ஜபம், பாராயணம், இதெல்லாம் எதுக்குன்னா நமக்குள்ள போய் இருக்கிற நம்ம ஆற்றலை வெளியே கொண்டு வரதுக்கு தான். இப்ப நம்ம வெளியே போனதுனால மாயம், மோகம், மயக்கம், சஞ்சலம், சபலம், காமம், குரோதம், ஆசா, பாசம், சுகம், துக்கம்ன்ற போய் அடிமை ஆயிடும். ஸோ இதுல இருந்து நம்ம விடுவிச்சுக்கணும், நம்மளை விடுவிச்சுக்கிறோம். ரைட்? இப்ப நான் வந்து என் குடும்பத்தையே விடுவிச்சுக்கிறேன்னு சொன்னா அதோட ஒரு பெரிய முட்டாள் தானே. அப்படி முயற்சி பண்றவன் முயற்சி பண்ணாம அப்படியே போயிடலாம், தப்பு இல்லை. தர்மமும் நீதிகளும் கர்மாக்களும் வினைகளும் எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அவன் சொல்லுக்கும் செயலுக்கும் தான் பிரச்சனை, தீர்வு. நான் இப்ப நீங்க வெளியே போய் ஆசைப்பட்டுக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு செய்யறேன், என் பிள்ளைக்கு செய்யறேன், அம்மாவுக்கு செய்யறேன், அப்பாவுக்கு செய்யறேன், அண்ணன் நீ செய்யற, தம்பிக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு நீ செய்யற விஷயங்கள் எல்லாம் மாதிரியே நீ யோகத்தையே நான் என் குடும்பத்துக்காக செய்யறேன்னு சொன்னா ஆதரிக்கவும் முடியாது, அனுமதிக்கவும் முடியாது. உடனடியாக பெரும் தண்டனை பிறக்க நேரிடும். நல்லா தெளிவா பாருங்க. பசி, தூக்கம், பிறப்பு, இறப்பு எல்லாம் தனித்தனி நபருக்கு அவரவருக்கு உரிய வாழ்க்கை முறையில் தான் தனியாக நடக்குது. நீ வெறும் ஆசைக்காகவும் சுகத்துக்காகவும் எல்லாரையும் ஒன்னா சேர்த்துட்டு அதுதான் உண்மைன்னு உலகத்தை அனுபவிக்கலாம் அந்த மாதிரி முயற்சியெல்லாம் நீ எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பாதகம் இல்லை. ஏன்னா அது அதர்மம், தர்மம் அல்ல. அது யாரும் அனுமதிக்க முடியாது. தர்மம் தன் கடமையை கரெக்டா செய்யும். அதற்கு நம்ம யாரையும் போய் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. புரிஞ்சுது? உன் பசிக்கு இன்னொருத்தர் சாப்பிட முடியுமா, உன் தூக்கத்தை இன்னொருத்தர் தூங்க முடியுமான்னு முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். யார் இருந்தாலும் யார் இல்லாட்டாலும் மற்றவர்கள் வாழ்ந்துதான் ஆகணும், இல்லையா?
புருஷன் போயிட்டாருன்னு பொண்டாட்டி தூக்கி போட்டுக்க முடியுமா? இல்ல பொண்டாட்டி வாழாமல் போக முடியுமா? அவங்களும் வாழ்ந்துதான் ஆகணும். பொண்டாட்டி போயிட்டான்னு புருஷன் வாழாம இருக்க முடியுமா? வாழ்ந்துதான் ஆகணும். முன்னெல்லாம் இதற்கான கால அவகாசங்கள் கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க. அப்படி எல்லாம் மறைமுகமா இருந்தது. இப்பெல்லாம் வெளிப்படையா ஒத்துக்கிறாங்க. உடனுக்குடன் தீர்வு காட்டுறாங்க. உடனுக்குடன் மாறி போய்க்கிட்டே இருக்காங்க வாழ்க்கை. இந்த உறவு முறை வளர்ப்பதெல்லாம் நான் வாழணுன்றதுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவன் செத்து போயிட்டான்றதுக்காக நானும் ஐயோ அவன் போயிட்டானே நான் என்ன பண்றதுன்னு உட்காந்துருந்தா அது உன்னோட அறியாமை. நீ உட்காந்து உன் காலத்தை வீணடிச்சுக்கோ, வாழ முடியாம போ, அது உன் பிரச்சனை. ம். ஆனா நடைமுறையே இப்பெல்லாம் யாரும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. உடனுடன் மாறிட்டு தன் வாழ்க்கைக்கு சொன்ன விஷயங்கள போயிட்டு தான் இருக்கான். அதனால இங்க எல்லாமே ஒரு தனி நபரின் நிலையை பொறுத்துதான் எல்லாமே நடக்கும். இப்ப நீங்க எல்லாம் ஏன் உறவுகளை வளர்க்கிறோம், உயிரை வளர்க்கிறோம்னு இந்த பலவீனத்தினால எல்லாரும் என்ன பண்றாங்க? பலம் வந்து இந்த மாதிரி பற்றுதல், ஆசா பாசங்கள், சுக துக்கங்கள் எல்லாம் ஒரு பலமா தெரியறதுனால எவ்ரிபடி எல்லாரும் அது பின்னாடி போய் அதை புடிச்சுக்கிட்டு இதெல்லாம் எந்த இதெல்லாம் உண்டு, அதே கடவுள்கிட்ட போய் இதை காப்பாத்து, அதை காப்பாத்து, இந்த ஆசை பூர்த்தி செய், அந்த பாட்டை பூர்த்தி செய், இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, கார் வாங்கி கொடு, பங்களா வாங்கி கொடு, எனக்கு பெரிய வேலை வாங்கி கொடு, பெரிய காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடு, பெரிய பதவி கொடு, நல்ல படிப்பை கொடு, அறிவை கொடு, திரும்பவும் கல்யாணம் பண்ணி வை, திரும்பவும் புள்ள பெற்று கொடு. இதைத்தான் கேட்டு இருக்கிறாங்க இல்லையா? இது காமன் பீப்புள், அவங்க சராசரி மனுஷர்கள், அவர்களுக்கு வந்து இது சாத்தியம். ஆனால் இதே மாதிரி வந்து இதுல செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஒருத்தர் அனுபவம் தான். அவங்கவுங்க தன் வழியை நடத்தும்போதுதான் குரு சொல்லி தர முடியும், உபதேசிக்க முடியும், வழி நடத்த முடியும், வழிகாட்ட முடியும், இதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் அவரவர்கள் தனிப்பட்ட முறையில் உழைத்து அவரவர்கள் அனுபவத்துல கண்டு கழித்து பக்குவம் பெற்று முன்னேறி வரணும். அதுதான் நிகழ்வு. நான் சுகமா சௌகரியமா உட்காந்துக்கிறேன், ஏதோ சுலபமா சொல்லுங்க, எளிமையா சொல்லுங்க, சிம்பிளா சொல்லுங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக பொழுதன்னைக்கும் உழைக்க தயார். உன்னோட குறிக்கோளை அடைவதற்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க தயார். நான் என்னை மிக அறிந்தவன், அறிவாளி, சிறந்தவன், ஏதோ ஒண்ணு காட்டுறதற்காக நீ உன் நேரங்களையோ உன் பசி தூக்கத்தையும் இழக்க தயார். இதெல்லாம் நடைமுறையா எல்லாரும் செய்யாது. அயராது உழைத்தார்கள், பெரும் பொருள் ஈட்டினார்கள், பணம் இதெல்லாம் இவங்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சவங்க. ஆனால் நீ வாழ்றதுக்காக இதெல்லாம் சில மணி நேரங்கள் செய்துதான் ஆக வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கைக்கு நிலையற்ற வாழ்க்கை. அவங்க ஏதோ ஒன்று தனக்குள்ள தோன்றது, நானும் பயனடைந்தேன், பல பேர் என்னால பயனடைந்தாங்க, நாட்டின் வளர்ச்சிக்கு பயனுள்ளவனாக இருந்தேன், எல்லாமே சரி, நான் எதுவும் தப்பு சொல்ல. ஆனால் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுவும் எப்படி வாழணும்னா கடவுள் சொன்னபடி வாழணும். கடவுள் சொன்னபடி வாழ்ந்தா என்னடா பயன்? இயற்கை காலங்கள்லாம் உன்னை மீண்டும் தொந்தரவு செய்யாது. அது எதுவும் உன் முன்னாடி வந்து அப்படி நல் மதிப்புடன் உன்னை வழி நடக்கும், வழி கொடுக்கும், வாழ வைக்கும். இப்ப பாருங்க, ஒண்ணு எல்லாரும் சொல்றாங்க, இப்ப ஒரு துறவின்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பற்று இல்லை, பாசம் இல்லை, பந்தம் இல்லை, சொந்தம் இல்லை, எதுவும் இல்லை, உற்றாருடா நீங்க உற்றார் இல்லை, எதுவுமே இல்லை அவருக்கு. எங்க உணவு கிடைக்குதோ அங்க. இப்ப இயற்கை காலமா அவர்கிட்ட போய் என்ன சண்டை போடும்? அவருக்கு என்ன துன்பத்தை கொடுக்கும்? இயற்கை காலமா அவர் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அவர் எல்லாத்தையும் தொந்துட்டாரு, எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, உன்னுடைய இயற்கைமா வேணாம், நீயே வச்சுக்கோ, வாட் எவர் இட் இஸ் ஷோயிங் மீ த ஹாப்பினஸ், இதெல்லாம் இன்பம், இதெல்லாம் சுகம், இதெல்லாம் இது பாரு, பணம், மாளிகை பார், கூட கோபுரங்கள் பார்,
ஒரு காட்சிக்கு இப்ப அங்க பாரு பொண்ணு, அங்க பாரு தங்கம், அங்க பாரு மண், வயல், பெரிய தோப்புகள், உல்லாச படகுகளை பார். இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். இதெல்லாம் நான் நிறைய பார்த்தவங்க எல்லாம் என்ன நிலையை அடைஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நான் கடவுளை பின்பற்றி நான் போறேன். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நீ என்ன வேணா என்ன பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன வேணா பண்ணு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்ப பாருங்க, ஏன்னா வெளி உலகத்துல சராசரி மனுஷனாக வைங்க, இயற்கை வந்து பக்கத்துல இருக்கிற அப்பா வயசாகி 75 80 வயசு ஆனால கூட அவரு அப்படின்னு ஒரு இருமுனா, ஐயோ இன்னும் சாமி, என்ன சாமி இது, எங்க அப்பா இரும்புறாரு சாமி, ஐயோ சாமி காப்பாத்துங்க சாமி. ஏன்டா வாழ்ந்து முடிச்ச மனுஷன் நிம்மதியா போக விடாம போக கூடாது. இவங்களும் விட மாட்டாங்க, அவனையும் போக விட மாட்டாங்க. இவங்க குச்சி வச்சுக்கிட்டு அதை அவனும் முடியாம துன்பம் பண்ணும், அதை பார்த்து இவனும் துன்பம் பண்ணும். இதுக்கு பேரு பாசம். உடனே கடவுள்கிட்ட வருவான், பூஜை பண்ணுவான், எங்க அப்பா குணமா என்னன்னுவான், இதுன்னுவான். யோசிச்சு பாருங்க, வெறும் ஒரு இருமுனதுக்கு இவ்வளவு பதட்டம், இவ்வளவு பயம், இவ்வளவு நடுக்கம். இதே ஒரு துறை இருக்கு, பிறவிக்கிட்ட ஒரு பெரிய நோயாளி, கொடூர் நோயாளின்னு வச்சுக்கலாம். துன்பத்தின் உச்சம். அந்த நோயினால் அவன் பட்ட கோபம், தாபம், வெறுப்பு எல்லாத்தினாலும் அவன் தன்னுடைய வந்து என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி, சாமி என்னை காப்பாற்று சாமி. ஒன்றும் இல்லைப்பா, சொல்லக்கூடாது, நான் குணப்படுத்துறேன், பரிபூர்ணமா குணமாயிடுவேன், நீ நல்லா இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவு, ஆற்றல், திறன், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதை குணப்படுத்தி அவனை திரும்பி வாழ வைக்கிறார் தொழில். பாருங்க, இங்க சொந்த தன் அப்பா, தன் அம்மா, தன் அண்ணன், தன் சொந்தம்னு சொல்லிக்கிட்டவங்க இருமுனதுக்கே இவனுக்கு இவ்வளவு பயம். நோயால் தொண்டு துவண்டு துன்பத்தின் உள்ளேல் வாழ்ந்தவனை பார்க்க இப்ப இங்க இருமுனதுக்கே இவ்வளவு நடுக்கம்னா, ஒரு துறைக்கு இப்படி ஒரு நோயாளியை பார்க்கும்போது எத்தனை நடுக்கம் வரணும், எத்தனை பயம் வரணும். ஒரு நாளைக்கு ஒரு நோயாளியை பார்த்தா பரவாயில்ல, 100 நோயாளியை பார்த்தாலும் அவர் நிலைப்பாடு ஒன்னாதான் இருக்கு. 100 வெவ்வேறு நோய்கள். எனக்கு கூட நிறைய இந்த துறவிக்கு பாத்தீங்கன்னா நிறைய துன்பங்கள், அவருக்கு இதெல்லாம் சகஜமா எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் குணப்பட்டு போவார். இயற்கை வந்து அவர், ஏப்பா நான் இப்ப நான் உனக்கு சொல்றேன், நான் என் பேச்ச கேளு, இல்லைன்னா உன்னை நான் நல்லா சிக்க வைப்பேன், துன்பத்தில் அழைப்பேன், உன் நலன் கெடுப்பேன், கெடுத்துக்கப்பா, என்ன பண்ண போற நீ, பண்ணு, அடி, அடிச்சுக்கோ, உன்னை வீழ்த்த போறேன், என்ன வேணா பண்ணு, நான் சிவபெருமானை பிடிச்சிருக்கேன். நீங்க என்னை வீழ்த்தும் போதெல்லாம் அந்த அனுபவத்துக்கு வந்து அவரை பிடித்து நின்று அந்த அனுபவத்துக்கு நான் கடந்து வந்து நாளை ஒரு நாள் இயக்க முடியாத நிலைக்கு நான் உயர்ந்த ஒழிய ஒரு நாள் துவண்டு போக மாட்டேன் என்று உறுதியா நின்று சிவனை பின்பற்று. இதுல பாருங்க, உடம்பு சரியில்லாம யாருக்குன்னா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த துறவிகிட்ட வந்து எல்லாரும் கேட்பாங்க. அது சளியா இருந்தாலும் சரி, பெரிய நோயா இருந்தாலும் சரி, சாமி நாளைக்கே குணமாயிடுமா, 2 நாள் சரியாயிடுமா, இது என்னைக்கு குணமாயிடும், நாள் எத்தனை, எப்போ சொல்லுங்களேன், கரெக்டா டைம் சொல்லுங்க சாமி, எல்லாம் கேட்பாங்க. இன்னைக்கு பட்டா நாளைக்கே எழுந்து ஓடிடணும். எங்க ஓட போறாங்க?
எங்க ஓட போறாங்க? நடந்ததை மாற்ற முடியாது, நடக்க போறதை தடுக்க முடியும். நடந்தது பிறப்பு, நடக்க போறது இறப்பு. இப்ப வேகமா ஓடுனா எங்க ஓடுவோம்? அது என்னைக்கா இருந்தாலும் நடக்கத்தான் போகுது. அதை தேடி போய் நம்மளே எடுத்துக்கிறதுன்றது கூட ஒரு துன்பம் தானே. யோசிச்சு பாருங்க. மனுஷன் அஞ்சி தற்கொலை செய்துக்கிறான். மனுஷன் மேல கோபப்பட்டு கொலை பண்ணுகிறான், வெட்டுறான், குத்துறான். சக இனத்தை சக இனமே அழிக்கின்றது. சட்டத்திட்டங்களுக்கு பயந்து தன் உயிரை மாற்றிக் கொள்கிறான். சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படவில்லை, மீறி விட்டான் என்று அரசாங்கம் அவனை கொன்று விடுகிறது. பிறர் உயிருக்கு துன்புறுத்தல் என்றால் உனக்கு மரணம் அப்படின்னு சொல்லி நீதி சொல்லுது. பொருளை அபகரித்தால் உனக்கு இத்தனை இது அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் ஏன் சொல்லணும்? இதெல்லாம் காப்பாற்றப்பட்டால் தான் இயற்கை, இயக்கம் எல்லாம் இயல்பா. இந்த உலகத்திலே தர்மம் என்ன சொல்லி எல்லாருக்கும் எல்லாம் பொதுவானது. கடவுள் எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாக தான் படைச்சிருக்கான். அதே மாதிரிதான் எல்லாமே இருக்கணும். இப்போ ஒரு அரசாங்கம் எடுத்துக்கிட்டாலும் அதுதானே செய்யுது. மக்கள் கிட்ட இருந்து வரி பணத்தை எடுக்கணும், இருக்கிறவங்க நல்ல வசதி படைத்தவர்களை வரி கட்டணும், இல்லாதவர்களுக்கு அது அந்த வரியின் வாயிலாக எல்லாருக்கும் எல்லாம் சமமா கொடுக்கணும். எல்லாரும் வாழணும், வசதி படுத்த மட்டும் வாழ்க்கையை வாழணும், வசதி இல்லாதவர்கள்லாம் அழிந்து போகணுன்றது இல்லை. இதெல்லாம் யார் உருவாக்கப்பட்டது? எங்க இருந்து உருவாக்கப்பட்டது? ஏன் அரசாங்கம் என்றால் இது வடிவமைக்கப்படணும்? எந்தெந்த துறையில் பணம் வரி வசூலிக்க வேண்டும், எந்தெந்த துறையில் வரி வசூலிக்க கூடாது, இந்த கோட்பாடுகள் எப்படி உருவாகின? எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுளின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை நீங்க வெளியே கொண்டு வரனா, இந்த மாதிரி மொத்தமாக குடும்பம் மொத்தமா போனீங்கன்னா பெறாது, முடியாது. அவரவர்கள் வேலையை தான் பார்க்கணும். எல்லாருக்குள்ளயும் கடவுள் இருக்கான்னா, அப்ப அவரவர்கள் உழைத்து அவரவர்கள் தான் அந்த தன்மையை வெளிப்படுத்திக்கணும், தன் ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, இப்ப நீங்க ஒட்டுமொத்த குடும்பத்தை நான் தான் சுமக்கிறேன்னு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? உண்மை இவங்க தான் தோல்வியை சுமதி, இதுக்காக தான் இவங்க பிறந்த மாதிரிலாம் நிறைய பேர் பாவங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சரி தப்புலாம் நான் சொல்ல வரல. அப்படி இருந்ததுன்னா இங்க இடம் இல்லை, அந்த மாதிரி ஆட்களுக்கு இங்க சாத்தியக்கூறுகள் கிடையாது. அம்மா, மனைவி, மக்கள் யாரா இருந்தாலும் அவரவர்கள் பயிற்சி செய்யணும், அவரவர்கள் யோகம் செய்யணும், அவரவர்கள் தியானம் செய்யணும், அவரவர்கள் எல்லாரும் இப்போது அந்த தனித்தன்மையை உணரணும். அது எங்கெங்கே எப்பப்போ எப்படி செய்யணுமோ அதை அப்பப்போ அப்படி எப்படி செய்யணும். அதுக்காக ஆசா பாசம் கூடாது, சாமி கல்யாணம் கூடாதா, இதெல்லாம் கூடாதுன்னா எல்லாம் கூடலாம். ஆனால் இந்த மாதிரி உண்மைகளை அறிந்து எதை எங்க எதிர்பார்க்க வேண்டும், எதை எங்க செய்ய வேண்டும், எங்க எதை சேர்க்க வேண்டும், எங்க எதை சேர்க்க கூடாது என்ற விஷயம்லாம் நாம் நன்கு அறிந்து புரிந்து தெளிந்து நடத்திக் கொள்ளும். சிவபெருமான் எப்படி தன் வாழ்றாருன்றதை நீங்க ஒரு ஆலயத்துல பார்க்கலாம்,
அவர் வாழ்க்கை முறை, அவர் இதிகாசங்கள், புராணங்கள்ல அவர் வாழ்ந்து வாழ்க்கை முறையை சொல்லி கொடுக்கிறாரு. நான் எப்படி வாழ்க்கிறேன்னு, ஒரு சூழ்நிலையும் தன் சூழ்நிலையை எப்படி கையாண்டேன் என்பதை ரொம்ப அழகா புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. உன்னால படிக்க முடியலன்னாலும் பார்த்தாது தெரிஞ்சுக்கலாம். கோயில் ஆலயங்கள்ல எல்லாம் போய் சும்மா போனோம், ஏதோ ரெண்டு சுத்தி சுத்தணும், ஒரு ஒண்ணு கிடைக்குதுன்னு ஓடணும், உள்ள போனோம், ஓடியாங்கன்னு வரணும். கொஞ்சம் நின்று நிதானமா அந்த என்ன சொல்ல வராங்க சிவபெருமான்றதை கொஞ்சம் நின்று நிதானமா பார்க்கலாம். அப்ப நிறைய உண்மைகள் உங்களுக்கு புரியும். இந்த ஐவகை வழிபாடு செஞ்சுதான் இந்த ஆற்றல்களை நீங்க பெருக்கிக்கணும். இப்ப நான் தான் உங்களுக்கு நிறைய உதாரணம் முன்னாடி இப்ப வினத்துக்கு பேசும்போதே சொன்னேன். ஒருத்தர் பேசாம இருக்கிற ஒரு நாளைக்கு 1,00,000 வார்த்தை பேசுறவனுக்கே நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிற நினைப்பு வருதுன்னா, ஒரு நாளைக்கு 4 வார்த்தை பேசுறவன் யார் பெரிய ஆளு? அப்படியே பேசினாலும் திருச்சிற்றம்பலம், சிவாய நம, சிவசிவா, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லு, சம்போ மகாதேவா, அரகர மகாதேவன் சொல்றேன். அவன் சிறந்தவனா? அவன் சொல்லுக்கு பலம் இருக்குமா? இல்ல ஒண்ணும் இல்லாம அற்ப காசுக்காக ஒரு நாள் எல்லாம் 1,00,000 பொய் சொல்றவனுக்கு பலம் இருக்கும். தன் காசுக்காகவோ, தன் சுகத்துக்காகவோ, தனக்காக இதுக்காகவோ நிறைய பேசினாங்க இல்லையா? எனக்கு எதுவுமே வேணாம்பா, எனக்கு வறுமை ஏற்றுக்கொள்கிறேன், உறவு இல்லை, எதுவும் இல்லை, ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு பந்தம் இல்லை, பாசம் இல்லை, சுகம் இல்லை, எதுவுமே இல்லை, பசி இல்லை, தூக்கம் இல்லை, இடம் இல்லை, போக்கு இடம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு பரதேசியாக ரோட்டில் நிற்கின்றேன். எதற்காக நிற்கின்றேன்? ஈசனை அடைவதற்காக. காட்டிலும் மேட்டிலும் சுடுகாட்டிலும் அலைந்து வருகின்றேன். ஒரு அகோரியின் தன்மையில விளக்கம். இதெல்லாம் நான் எதுக்கு பண்றேன்? ஜடா முடி வச்சுக்கிறேன், குளிப்பதில்லை, எதுவுமே பண்றதில்லை, உண்பதில்லை, உருணுவதில்லை, எதுவுமே நான் பண்ணிக்கிறேன். இந்த உடலை நான் இறைவனை அடையும் அதற்காக உபயோகப்படுத்தும் கருவியாகவே நான் பயன்படுத்துகிறேன். இந்த உடலுக்குள்ள இருக்கிற சுகமோ, ஆசையோ, பாசமோ, நேசமோ எதுவுமே எனக்கு வேண்டாம். இதெல்லாம் நான் விட்டேன். அது இந்த உடல்ல நாட் ஒருவேளை இது கெட்டு போய் நான் அதுவும் கடவுள் சரி. ஆனா இங்க பாருங்க, இங்க ஒண்ணுமே இல்லாம ஒரு நாளைக்கு 1,00,000 வார்த்தை பேசுறவன் இந்த உடம்ப பாதுகாத்துக்கு ஹைஜீனியத்தான். இந்த தண்ணி குடிக்கக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, வாக்கிங் போகணும், ஜம்மிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட, இதை சாப்பிட்டா கெட்டு போயிடும், அதை சாப்பிட்டா கெட்டு போயிடும், இதை பண்ணா கெட்டு போயிடும், அதை பண்ணா கெட்டு போயிடும், இது பண்ணா இந்த நோய் வந்துடும், இது பண்ணா அந்த நோய் வந்துடும். ஆனா அவங்க எல்லாம் பாருங்க, எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை, எது வந்தாலும் பரவாயில்ல. இந்த கூடு அழிந்தாலும் நான் ஈசனை அடையும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா இங்க ஒண்ணுமே பண்ணல. ஆனா இவ்வளோ கனவு, இவ்வளோ கற்பனை, இவ்வளோ ஆசை, இவ்வளோ வன்மை, இவ்வளோ துன்பம். ஆஹா, அடுத்தவனை கொன்று குவித்து தின்று, ஓ, அப்படியே நசுக்கி குசுக்கி, ஐயோ எத்தனை உக்கிரம், எத்தனை ஆதங்கம், எத்தனை அக்கிரமம். ஒருத்தன் பொன் பொருளுக்காக இந்த மாதிரி செஞ்சான்னா ஒருத்தன் அடுத்தவங்களோட சுகத்தை அபிகரிக்கிறதுல வல்லவனா இருப்பான். அதுவும் இந்த பெண் சுகத்துக்கெல்லாம் அடிமையானவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. அதெல்லாம் பயங்கர கொடுமை.
அப்படி வாழ்க்கையை அந்த மாதிரி இருக்கவங்க இலக்கியம் ரொம்ப ரொம்ப அவமதிப்பான சொற்களுமே பயன்படுத்திக்கிட்டது இலக்கம். இந்த மாதிரி வெறும் இந்த மாதிரி அற்ப சுகத்துக்கும் அற்ப பணத்துக்கும் எல்லாரும் பின்னோடி நோன்பு எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் தவிர்த்து நிற்கணும். இந்த உலகம் இன்பகரமாக இருக்கணும், எல்லாம் சமமாக இருக்கணும், எல்லாம் நல்லபடியா நடக்கணும், இந்த இயற்கையும் உண்மையை அங்க இருக்கணும் அப்படின்னா நாம் இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று நம் முன்னோர்கள், சான்றோர்கள், அறிஞர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் தன் வாழ்வை தொடர்ந்து ஆண்டு அனுபவித்து அதை அறிவாக்கி நம்மை போன்றவர்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு கொடுத்து இதை பின்பற்றுங்கள். அப்போதுதான் இந்த உலகம் இயங்கும், அப்போதுதான் இந்த உலகம் இருக்கும், அப்போதுதான் இந்த உலகத்திலே இதெல்லாம் கடைபிடிக்கப்படும் போது மட்டும்தான் இங்க எல்லாமே நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ள இந்த பிறப்பு மாற்றங்களை பாருங்கள். எல்லாரும் அமைதி நிம்மதிலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா நான் இப்ப சொல்றேன், அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி, இதெல்லாம் நாட் ஒர்த் இட். ரொம்ப அதனோட மதிப்பு யாருக்கும் தெரியறதில்லை, என்ன அனுபவிச்சு பார்க்காதனால. அதெல்லாம் அனுபவிச்சு பார்க்குறாங்கன்னா இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்லைன்னு விட்டு போயிட்டே இருப்பாங்க. போங்கடா உங்க காசு பணம் சொத்து சொல்லுவாங்க. போன ஏடா இந்த உடல் தானே, நாற்பத்து உடல் மேல பற்று வச்சுட்டு போறேன், எதுக்கும் பயன்படாத பணத்து மேல பற்று வச்சுட்டு போறேன், அதுக்கு நான் இவ்வளவு பெரிய அற்புத சக்திகளை இழந்துதான் இதை நான் ஒரு முறை அனுபவிச்சேன்னா அதுக்கு அவனதுல பெருசு இல்லைன்றது அவனுக்கு இயல்பா தெரியும். ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அமைதி நிம்மதி எல்லாம் ரொம்ப, நீ எதை கொடுத்தாலும் வாங்க முடியாது. நீ சொல்ற விஷயங்கள் இயல்பா உலகத்துல தேடினா கிடைக்கும், நல்ல வழியில தேடினாலும் கிடைக்கும், கெட்ட வழி தேடினாலும் கிடைக்கும். அதனால்தான் தெரியல வளர்க்கிறான் அசுத்தமாயி சுத்தமாயின்னு சொல்லி மாயத்திரைகளை அகற்றை அருட்பன் ஆண்டவரை காண்கின்றோம். முறையாக எப்படி போனாலும் அதேதான், முறைகேடாக போனாலும் அதுதான். இதுல நல்லது கெட்டதுன்ற அவன் சந்திக்கிற சந்திப்பு, அவனோட சூழ்நிலை, அவன் விருப்பம் அப்படி பொறுத்து அமைகிறதுன்ற மாதிரி இருக்கு. அதனால இதெல்லாம் எல்லாருக்கும் சுலபமா இருக்கு. இந்த பணம் மட்டும் பெருசா இருக்கு, சொத்து பெருசா இருக்கு, சுகம் பெருசா இருக்குன்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சிருக்காங்க. கண்ணால பாக்குறாங்க, காதால கேட்கறாங்க, அனுபவிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அது மேல பற்று வருது, ஆசை வருது, நானும் அடையணும்னு தோணுது. இந்த அமைதி, சமாதானம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க கேள்வியும் படுறது இல்லை நடைமுறை வாழ்க்கையில. இந்த வார்த்தையே அவங்களுக்கு அத்தி பூத்தா மாதிரி ஒரு நாள் பேசுவாங்க. யாரும் நான் அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் யாரும் விரும்புறதே இல்லை. ஆனா அந்த இயக்கம் வேகம், அப்படி இயக்கத்துல போகும்போது எல்லாரும் தன் நிலை மறந்து அது பின்னாடிதான் ஓடுறாங்க. அதை கேட்டு ஒரு முறை அனுபவித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு கடவுளை அடையணும்ன்ற நோக்கத்துக்கு போறாங்க. இப்ப பாருங்க, சபரிமலை போறவங்க தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சில நாட்கள் விரதம் இருக்க நாட்கள்ல அவங்களுக்கு அது ஒரு அனுபவம் கிடைக்கிறது. திருவண்ணாமலை கிரிவலம் போறவங்களுக்கு அந்த ஒரு முறை போனோடனே அந்த அனுபவம் கிடைச்சோடனே மாசம் மாசம் போகணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அந்த மாசம் நல்லா போற மாதிரி அவங்க உணர்றாங்க. மாதிரி சதுரகிரி போறவங்க, வெள்ளையங்கிரி போறவங்க, அங்க போறவங்க, எங்க போறவங்க தொடர்ந்து ஏன் போறாங்க?
அந்த புதிய அனுபவங்கள் அவர்களை ஈர்க்கின்றன. இங்க தொடர்ந்து ஒரே செயலை சேர்ந்து சோர்ந்து தளர்ந்து வெறுப்பு வெறுப்பு இதேதான் கடமை செக் அப்படி. அப்போ தனக்குன்னு ஒரு தன்னிலை அனுபவம். அவரவர்களுக்காக செய்து கொள்கின்ற நன்மை. இப்ப யாரை கேட்டாலும் நான் புருஷன் பொன்னாடி கேட்டா புருஷனுக்காகணும், புருஷனை கேட்டா பொன்னாட்டிக்காகணும், 2 பேரும் கேட்டா பிள்ளைங்களுக்காகணும். ஆனால் அவரவர்களுக்கு நன்மை. குறிப்பாக அவர்களோட ஆசையை சுமந்துட்டு இருக்காங்க, அவங்களோட தேவைகளை சுமந்துட்டு இருக்காங்க. இந்த சுமையை கொஞ்சம் இறக்கி வச்சு திரும்பி ஏத்துறதுக்கு இளைப்பாறுவதற்காகவாவது வேற்று இடங்கள்ல போய் இறைவனை வழிபட வேண்டிய அவசியம் இருக்கு. ஜஸ்ட் இறக்கி வைப்பாங்க. இன்னைக்கு இறக்கி வச்சு நாளைக்கு திரும்பி தூக்கிவாங்க அதை. ஆனா கொஞ்ச நேரம் இறக்கி வச்சு இளைப்பாறுவதற்காக கூட உதவுறதுக்கு யாருமே இல்லை. அம்மா கிட்ட போய் அம்மா இந்த மாதிரி ஆசைலாம் இது நோக்கம்லாம் இருக்குதுமா, நீ இன்னைக்கு வச்சுக்குமா, 2 நாள் வச்சுக்குமா, ரொம்ப கஷ்டமா இருக்குது இதை தொடர்ந்து சுமந்து இது இன்னைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, இப்ப நடக்குமா, அப்ப நடக்குமா, அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, இதை நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன். நீ ஒரு 2 நாள் வீட்டுல தானே இருக்கேன், ரெஸ்ட், நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன், இந்த 2 நாள் இதெல்லாம் வச்சுக்குமானா, ஏய் எந்த உனக்கு மேல இருக்குது, அது நீ வச்சுப்பிய அப்படின்னு. நானே வச்சுக்க மாட்டேன். இவங்க காண்ட கனவு, இவங்க கண்ட ஆசை எல்லாமே பிறருக்காக இருந்தாலும் தனக்காக இல்லைனாலும் அதையும் சுமக்க முடியாம அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கும்போது திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது அவர் இறக்கி வைப்பாங்க. ஒரு 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ. ஜெகதீஷ் கேக்குதா? ஒரு கால் வந்தது எடுக்கல. கேக்குதுங்க சாமி. ஓகே. அதாவது இன்ட்ரெஸ்ட் இப்ப 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ சிவபெருமான் எல்லாரோட பாவத்தையும், எல்லாரோட துயரத்தையும், எல்லாரோட துன்பத்தையும், எல்லாரோட தேவையும், எல்லாரோட ஆசையும், எல்லாரோட கற்பனை, எதிர்காலம் என்னென்னலாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இருக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க மல்லட, அந்த மல்லடன்னு ஏன் சொல்றாங்க? Yes, அவங்க ரொம்ப பேர் பண்றாரு. என்ன சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய சுமைகளையும் தாங்கிக் கொள்கிறார். அதனால் மலை மாதிரி லட்சம் கோடி கோடி மக்கள் நம்பி வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு நான் இருக்கேன். சுமக்கின்ற அத்தனை பேரை வச்சுட்டு நீங்களாம் இயல்பா போங்க தீபம் பண்ணிட்டு வாங்க, நிம்மதியா முடிச்சு அந்த தரிசனம் பண்ணுங்க, பாத்துக்கலாம். நீங்க எல்லாம் என்கிட்ட கொடுங்க, வச்சுக்கிறேன், பரவாயில்ல. உரிய நேரத்துல நான் உங்களுக்கு திருப்பி தரேன், கவலைப்படாதீங்க. உங்க ஆசையோ, உங்க தேவையோ, உங்க விருப்பமோ இன்னமோ கொடுங்க. இப்போதைக்கு நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க, அனுபவிங்க. போங்க. ஒரு அமைதி அனுபவிங்க, ஆனந்தத்தை அனுபவிங்க, நிம்மதி அனுபவிங்க, சந்தோஷத்தை அனுபவிங்க, ஒற்றுமையை அனுபவிங்க, எல்லா நன்மைகள் பாருங்க. உங்களுக்கு அது அதுல ஏதாவது ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா கூட திரும்ப திரும்ப அதை தேடி போய்கிட்டே இருக்கும். ஆன்மீக நாட்டம் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. உடனே மாசம் மாசம் போய் எல்லாராலையும் உணர முடிகின்றது. ஒரு நபரும் உணர்கின்றார், தனி நபர். ஒட்டுமொத்த குடும்பத்தையே நீ சுமந்துக்கிறேன்னு சொல்லும் போது ஒரு மனசு சிரிப்பார். அப்பா அதெல்லாம் உன் வீட்டோட வச்சுக்கோ, நீங்க வந்தியா, உன் கஷ்ட நஷ்டங்கள், உன் ஆசா பாசங்கள், சுக துக்கங்கள் எல்லாம் சொல்லி நான் வாங்கி வச்சுக்கிறேன். எதை எப்பப்போ உனக்கு நன்மை சொல்லணுமோ அதை தான் நான் அப்பப்போ செய்யறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனா மொத்தமா நீ சுமந்துக்கோன்னு சொன்னா அது என் தர்மத்திலே எதுவும் நீதிமே இல்லப்பா, அவரவர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் இது எல்லாருக்கும் இந்த உண்மை எல்லாம் தெரியும், நீ சுமந்துக்கிட்டு அதே மாதிரி என்னையும் அந்த இடத்துக்கு இழுக்கிறியே, நியாயமா? நியாயம் இல்லை இல்லையா? அநியாயம் கிடையாதா? யோசிச்சுப்பார்.
நான் அப்புறம் எப்படி உண்மையா இருக்க முடியும்? நான் அப்புறம் எப்படி பொதுவா இருக்க முடியும்? நானும் உன்னை போல சுயநலவாதி ஆயிட மாட்டேன்னா? அதனால அந்த விஷயங்கள் வேண்டாம். உனக்கு எதெல்லாம் சிரமமா இருக்கு, எதெல்லாம் உனக்கு பாரமா இருக்கோ கூட நான் சுமந்துக்கிறேன். தப்பு இல்லை. நீ வாழ். ஆனா இதுன்னு சொல்றது நியாயமாகாதப்ப அது உன் ஆசை, உன் கற்பனை, உன் சுகம், உன் விருப்பம். அதில் என்னை எப்படி தலையிட சொல்கிறேன்? உன் என்ன வேணா கேளு, நான் செய்யறேன். அவ்வளவுதான். சுமக்க வேண்டியதும் அதை நீ சொந்தம் கொண்டாடுறதும், உரிமை கொண்டாடுறதும், பந்தம் கொள்றதும், பாசம் கொள்றதும் அது உன் சுகத்துக்காக நீ செய்து கொள்ளுகிற விஷயம். அதுக்குள்ள இடவான்னு கூப்பிடுறது நியாயமும் இல்லை, தர்மமும் இல்லை. நான் உன் நலனுக்காக என் நலன் கெடுக்க முடியாது அல்லவா? நான் நலமுடன் இருந்தால் தான் உலகத்தையே காப்பாற்ற முடியும் இல்லையா? அப்படின்னு சொல்லி எல்லாரோட பாரத்தின் பருவத்தை இழப்பார வைத்து இந்த உண்மையையும் சூட்சமாக உபதேசி இந்த விஷயத்தை ஏன் சொல்றேன்னா இந்த உண்மையை சூட்சமாக உள்ள இருந்து உபதேசிக்கின்ற, அப்போ உள்ள இருந்து உணர்த்துகின்ற. இந்த கண்ணால் பார்த்தாங்க, காதால கேட்டாங்க, ஆனா உள்ளே பிறக்கின்ற அனுபவங்கள் வைத்துதான் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. புரிஞ்சுதா? உங்க பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். லைக் திஸ். நான் எங்கேயும் சுத்துறேன்னு நினைக்காதுங்க. எல்லாம் கரெக்டா தான் போயிருந்தோம். இதெல்லாம் எப்படி பிறக்கின்றதுன்னு கேட்டீங்கன்னா இந்த உள்ள இருந்து பிறக்க பாருங்க அனுபவம். இப்ப இந்த ஆற்றல் பிறகுது. புரிஞ்சுதா? லைக் திஸ். புரிந்தது சுவாமி. ஆமா. இப்ப நீங்க கூட லாஸ்ட் டைம் வந்து போன முறை வந்தப்ப இங்க இருந்து நேரா திருவண்ணாமலை போனீங்க, அங்க போனீங்க, சிதம்பரம் போனீங்க. எதுக்காக போனீங்க? அந்த அனுபவம் தான் சுவாமி. முன்பு ஆமா. கிடைத்த அனுபவம். அப்ப அது நம்மளுக்கு தேடுதலை கொடுக்குது, அந்த நிறைவை கொடுக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அனுபவிக்கல இந்த மாதிரி விஷயம் இல்லையா? ஆம் சுவாமி. இங்க எல்லாம் இங்க எல்லாம் கிடைக்குது. இந்த அனுபவங்கள் ஆல்ரெடி எல்லாமே இருக்கு. ஆனா இந்த மாதிரி அனுபவம் கிடைக்காததுனால அவங்க என்ன பண்றாங்க, இதுலயே பழகி போனவங்களுக்கு அதுக்கு போக முடியாம, வாய்ப்பு இல்லாம, வசதி இல்லாம, இதுல இருந்து ஒரு ஸ்டெப் கூட தன்னை திருத்திக் கொள்ளவோ மாற்றிக்கொள்ளவோ முடியாதவர்கள் இப்படியே அடிமையாக கிடக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் வசதியும் ஏதோ ஒரு ரூபத்துல கடவுள் அதனால கிடைக்கப்பட்டு இந்த மாதிரிலாம் போனாங்கன்னா அவங்க அந்த அனுபவத்தை போக்கும்போது உள்ள இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த அனுபவத்தின் வாயிலாக அந்த ஆற்றலையும் அறிவையும் பெருக்க மனம் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நிதானம், தெளிவு, உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம், ஒழுக்கம், பண்பு என்ற சீரான சிவநெறியின் பாதை செல்கின்றது. கடவுள் வாழ கற்றுக் கொடுக்கின்றான். நான் எப்படி வாழ்கின்றனோ அதே போல் நீர்களும் என்னை பின்பற்றவும் வாழுங்கள். இயற்கைக்கோ காலத்துக்கோ அஞ்சி அஞ்சி வாழாதீர்கள். சுதந்திரமாக தன்னம்பிக்கையோட தைரியத்தோட வாழுங்க. என்ன இலக்கு வேணா போ, இந்த உலகத்துல பெரிய மகாராஜாவே ஆகும். உலகத்தை நீ ஆளுமை செய்ய ஆளு. ஆனா இதையெல்லாம் ஆள்கிறேன்னா இந்த உலகத்துல நீ எதெல்லாம் பெருசுன்னு இருக்கின்றோ அதை அத்தனையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ எந்த உயர்ந்த இடத்துக்கு வேணா போப்பா, இந்த உலகத்தையே ஆள்றேன் நான். நீ உன் விருப்பத்தை என்னால் பூர்த்தி செய்ய முடியாத. ஆனால் அது எப்படி இருந்து நீ எப்படி செய்ய வேண்டும் என்பதை நான் தான் சொல்லித் தர முடியும். அந்த உலகத்துல வேற யாரும் உனக்கு சொல்லித் தரலாம்? இந்த உலகத்துல எதெல்லாம் பெஸ்ட்ன்னு சொல்றியோ அதெல்லாம் வச்சுட்டு இருக்கவன் நான் தான். நான் சுவாமி சொல்றேன், உங்ககிட்ட என்ன இருக்கு? நீ என்னெல்லாம் பெஸ்ட்ன்னு நினைக்கிறியோ அது அத்தனையும் என்கிட்ட தான் இருக்கு. நீ பொய்யா கற்பனை செஞ்சுக்கிட்டு அங்க கிடைக்குது இங்க கிடைக்குதுன்னு ஓடி நீ கெத்துக்கிற. ஆனா என்கிட்ட இருக்கிறது முறையா முயற்சி பண்ணி உன் தகுதியை வளர்த்து ஒரு ஒரு நிலையாக உயர்ந்து அந்த இடத்துக்கு கொண்டு போவேன்.
நீ எந்தெந்த நிலைக்கு உயர்ந்து வருகிறாயோ அந்தந்த நிலைக்கு மேல் நான் நின்று கொண்டே இருப்பேன். அதனாலதான் நாட்டை ஆள்ற மகாராஜாவும் வணங்குறான். எதுவும் அறியாத ஒரு பாமரனும் என்ன வணங்கும். பாம்பரனுக்கு நான் மகாராஜா ஆகணும்னு நினைக்கிறான். மகாராஜாவுக்கு நான் வாழ்நாள் முழுக்க இதே மகாராஜாவா இருந்து மடியணும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே சாத்தியம். எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் நீ இருந்தாலும் அந்த பாமரனுக்கும் வாய்ப்பளிக்கப்படும், மகாராஜாவுக்கும் வாய்ப்பளிக்கப்படும். இதை அளிப்பது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அது நான் என்று சிவபெருமான் குறிப்பிடுகிறார். நீ உலகத்துல நான் தான் புத்திசாலி, நான் தான் திறமசாலி, நான் தான் அறிவாளி, நான் தான் இது, நான் தான் அது, என்னால் தான் எல்லாம் செய்ய முடியும், நான் பணம் சம்பாதிக்கலாம், பெரிய பெரிய மாட மாளிகை வாங்கலாம், கூட கோபுரங்கள் வாங்கலாம், இதெல்லாம் வாங்கலாம், நான் சாமர்த்தியசாலி, எல்லாம் சொல்லும் இந்த நேர்மை நியாயம் இதெல்லாம் மனசாட்சி இதெல்லாம் உள்ள ஒரு நாளா போயிட முடியாது, அதர்மவாதி நான் இப்படி செஞ்சு எவ்வளவு ஃபாஸ்டா மேல வந்து பார் எல்லாம் தெரியும். அவருக்கு நிலை என்ன அடுத்து என்ன ஆகுதுன்றதும் உங்களுக்கும் தெரியும். நான் கொடுத்தேன்னா அது நிலையானதுல நான் எப்படி நிலையானோன்னு அதே மாதிரி நீ இருக்கும் நிலைக்கும் அடுத்த நிலைக்கும் அதுக்கு அடுத்த நிலைக்கும் அது பாட்டு அது இயல்பு போய்கிட்டே இருக்கும். நீ இப்படி போனோன்னா மத்த எத்தனையும் காணா போகுதுன்னா அப்ப அது என்னை சார்ந்து வரலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். உடனே வாழ்ந்து கேட்ட குடும்பம் இந்த மாதிரிலாம் நிறைய பேசுவாங்க. இதெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி அநீதிகளால் ஏற்பட்ட விஷயம். புரிஞ்சுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. சுவாமி அப்புறம் ம், நன்றி. இன்னும் இன்னும் ஜெகதீஷ் சொல்றேனா முடிஞ்சுச்சா? நேரத்துக்கு வந்துட்டோம் சுவாமி. ஓ அப்படியா? வந்துட்டோமா அவ்வளவு சீக்கிரம்? ம், ஆமாம். சரி சரி சரி. எப்படி போச்சு இன்னைக்கு சத்சங்கம்? சூப்பரா போச்சு சுவாமி. பார்த்தாலும் நானே பேசினேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு விஷயம் இதுல கை தட்டுறதுல ஏதோ நல்லா பேசினேன்னு கூட சொல்றது இல்லை. இல்ல சுவாமி, சூப்பரா இருக்கு. ம், சிறப்பா இருந்தது. ம், ம். என்ன வினோத்? ம். நாம் ஏன் நேர்மையா இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு நிறைய ஆ? சொல்லிட்டீங்க சார். புரியல வினோத். நேர்மையை ஏன் இருக்கணுங்கிறதுக்கு சிறப்பா சொல்லுங்க. ம், அப்படியா? ஓகே. இது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் மத்தவங்களுக்கு தனக்கு இல்லைன்னு நினைச்சிடறாங்க. இந்த கிரேட் மேன் ஒரு வாட்டி என் கூட ஒரு 20 வருஷம் டிராவல் பண்ணாரு. 20 வருஷம் கழிச்சு என்னை கூப்பிட்டு நான் இந்த டெய்லி அப்பெல்லாம் வந்து இந்த நம்ம இது மாதிரி ஆன்லைன்லாம் பேசல. அப்போ கோயில்ல மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன், சத்சங்கம் பண்ணிட்டு. 20 வருஷம் பொறுத்து ஒரு நாள் என்னை கேட்டாரு. அதுக்கு ஒரு சூழ்நிலை எனக்கு வண்டி இல்லை, அதனால அவரு கூட நாங்க பைக்ல வர வேண்டிய அவசியம். அப்போ அவர் என்னை விடுறதுக்காக அவர் கூட நான் வந்துட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு இருக்கும்போது என்னை கேட்டாரு. 20 வருஷம் அவர் என் கூட டிராவல் பண்ணிருக்கு. இப்ப நீங்க இதெல்லாம் சொல்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கு தானே சுவாமி, எனக்கு இல்லையே அப்படின்னு கேட்டாரு. எங்களுக்கெல்லாம் கிடையாது இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தானேன்னாரு. ஆமாங்க, இதெல்லாம் எங்களுக்காக மட்டும்தான், உங்களுக்காக எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். எத்தனை வருஷம்? 20 வருஷம் என் கூட இருந்த பிறகு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த சம்பந்தப்பட்ட நபர் கூட சத்சங்கத்துல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த புரிதல் கூட ஈசன் அருளால் வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல வந்தது. அந்த புரிதல் கூட எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஏன் புரியலன்னா
அந்த புரிதல் கூட அவருக்கு இல்லை. இப்ப எனக்கு நானே சொல்லிக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நான் எதுக்கு இத பத்தி சொல்லணும் மத்தவர்களுக்கு? அவசியமே இல்லை இல்லையா? நான் இத பத்தி பேச வேண்டிய நான் இப்ப நான் இதெல்லாம் பின்பற்ற போகிறேன் நான் பேசவும் மாட்டான். மத்தவங்களுக்கு சொல்லவும் மாட்டான் இல்லையா? 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்கார்ந்து கோயில்ல சில சமயங்கள்ல பௌர்ணமி அப்பல்லாம் 2 மணி, 3 மணி வரைக்கும்லாம் பேசிட்டு இருப்பான் விடியாது. ஆனா, அவருக்கு புரிதல் பாருங்க, இல்ல எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப என்ன எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அதுக்கும் ஈசன் அருள் வேண்டும். அவங்களுக்கு புரியாததுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவரோட அறியாமைன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். என்ன இருந்தாலும் பக்கத்திலேயே இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளுறதுக்காவது அறிவு வரும். இல்லையா? அன்பு வேணும், இல்ல அருள் ஏதோ ஒண்ணு விஷயம் சொல்றேன். அது கூட எல்லாருக்கும் அமையறது இல்லைன்னு சொல்ல வரேன். அதோட அவங்க அற்ப சுகத்துக்கு அற்ப விஷயங்களுக்கு தன்னை தொலைக்கின்றார். பெரிய பொக்கிஷமே பக்கத்துல இருந்தா கூட அதை பின்பற்ற தெரியல அவங்க. இதெல்லாம் தான் இந்த கடந்த கால அனுபவங்கள், பிறப்பு, வளர்ப்பு, சுற்றுப்புற சூழல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அவங்களால நிலையான இடத்தை நோக்கியோ, பொருளாதாரத்திலயோ, சில பந்த பாசத்திலயோ, குடும்பத்திலயோ எதுலயுமே முழுமையா இருக்காது. எல்லாத்துலயும் அரைகுறை, எல்லாத்துலயும் கொஞ்சம் 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 எல்லாத்துலயும் தப்பு, எல்லாத்துலயும் மிஸ்டேக். இதெல்லாம் தான் இந்த நேர்மையற்றவர்களுடைய நிலைப்பாடு. புரிஞ்சுக்கிறீங்களா வினோத்? புரிஞ்சுது சாமி. ஓகே, இதோட நிப்பாட்டுப்போம். நன்றி. நன்றிங்க சார். ஓகே, ஓகே. நிறைவு செய்யலாமா? நான் நிறைவு செய்யறேன் சாமி. நிறைவு செய்யலாம். அன்பர்கள் ஓகே. அன்பர் அனைவர்களுக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள்.